சிவ சுப்பிரமணியபுரத்தில் சிறப்புடனே வீற்றிருக்கும் சரி சிவனுடைய திருமகனாம் அம்மா ஸ்ரீ சங்கிலி பூதத்தான் கதைகள் பாட சிவபெருமானே காப்பதாமே வெள்ளி கையிலாச மலைதனிலே மலைதனிலே மூலை கால் மண்டபத்தில் கையிலாயே மலைதனிலே மலைதனிலே ஓலைக்கா மண்டபத்தில் மகாதேவன் வலமிருக்கே மங்கை பார்வதியிடம் இருந்த மகாதேவன் வலமிருக்கே வலமிருக்கே மாலுமை இடமிருந்த ஆணி பொன்னும் பலகையிலே அரணாகாரும் அரசிருதா ராணி பொண்ணு பலகையிலே யாரனாரோ அரசிருந்த அதாவது சரி தானாகிய பொன்னு வெள்ளி கைலாசமலையில் அம்மா பகவான் பார்வதி சக்தி சிவருமாகவே அரசரிக்கின்றார்கள் சரி இப்படி அரசரிக்கக்கூடிய சமயம் பாருங்கள் சரி அவர்களை விடை சூழ்ந்து அம்மா தெய்வாட்கள் முனிவர் என்று எல்லோரும் விடை சூழ்ந்து அமர்ந்திருக்கின்றார்கள் சரிதான் மூற்ற மகனாய் யானை முகன் முகன கற்பூரம் ஏந்திருக்கேன் கற்ற குரவள்ளி மணவாளன் கமல பூவையள்ளி அப்படி சொரிந்திருக்கே மலையை திருப்பி கடல் கடைந்த வாலி ஒரு பக்கமாக அமர்ந்திருக்க ஆட்டுக்கிட வாகனத்தில் அக்னி பகவான் அமர்ந்திருக்க கிளி வாகனத்தில் மன்மதன் அமர்ந்திருக்க சரி காக்கை வாகனத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்க அம்மா இன்னொரு பக்கமாகவே சரி தப்பட்டை தடாறு எக்காலம் நாதஸ்வரம் சரி கிண்ணரம் ரணபேரிகை ராஜபேரிகை வெங்கல பேரிகை தபைலா தொந்துமை புல்லாங்குழல் சரி கைத்தாளம் எக்காலம் குளித்தாளம் என்று சொல்லக்கூடிய பாருங்கள் இசை கருவிகள் 8 திக்கிலும் அழகாக அந்த வெள்ளி மலையிலே பாருங்கள் முழங்கிக் கொண்டிருக்க ஆண்டவனும் அம்மை உமையவளும் பாருங்கள் அந்த ஆதி வெள்ளி மலையிலே அமர்ந்திருந்தார்கள் சிறப்பாக அரசு நடக்கின்றது பாருங்கள் என்ன நடக்கிறது இந்த அமரர்கள் அதாவது தெய்வான்கள் சரி அங்கே துர்வாச மகாமுனிவரிடத்தில் ஒரு சாபத்தை வெற்று சரி நிறை திரை மூப்பு அம்மா இப்படி அத்தனை வந்து இறப்பதாகவே சாபம் கொடுத்தார் அப்ப தேவாதி தேவர்களுக்கு பாருங்கள் ஒரு நாள் இறப்பு கிடையாது அவர்களுக்கு நிறைய திரை மூப்பு பிணி கிடையாது சரி துர்வாச மகாமுனிவர் கொடுத்த காரணம் சாபம் கொடுத்த காரணத்தினால் அந்த சாபமானவர்களை பற்றி கொண்டு பாருங்கள் இறப்பு இல்லாத தேவுக்கள் நிறைய திரை மூப்பு இல்லாத தேவுக்கள் அவருடைய உடம்பெல்லாம் திரை விழுந்தது சுருக்க மூப்பு வந்தது பிணியும் வந்தது சரி உடனே பார்த்தாய் இந்த அமரர்கள் சரி இனிமேல் ஆதி சிவனிடத்தில் சென்று இதற்கு ஒரு வழியை கேட்க வேண்டும் சரி என்று சொல்லி பாருங்கள் சரிதான் ஈசனுடைய முன்பில் வந்தார்கள் ஆதி இறைக்கண்ட வரம்பொருளை என்ன அங்கே துர்வாச மகாமுனிவர் எங்களுக்கு சாபம் கொடுத்து விட்டார் சரி எங்கள் மேனியை பார்த்தீர்களா நாங்கள் சாகாத சிரஞ்சீவியாக இருந்தோம் சரி அவர் கொடுத்த சாபத்தின் வயிறாகவே எங்களுக்கு நிறைய திரை மூப்பு அத்தனை வந்து விட்டது தேவாதி தேவுக்களே உங்களுடைய தேவர்களுக்கெல்லாம் தலைவனாகப்பட்ட தேவேந்திரன் செய்த தவறால் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்து விட்டது ஆனால் இறப்பும் பிறப்பும் இல்லாத தேவாதி தேவுக்களாகிய நீங்கள் மறுபடியும் நிறைய திரை மூப்பு பிணி உங்களை அணுகாமல் என்னை போன்று இந்த உலகத்தில் இறக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நான் சொல்வதை நீங்கள் செய்தால் அப்படி இருக்கலாம் என்ன செய்யலாம் பகவானே திருப்பார்க்கடலில் சென்று மறுபடியும் நீங்கள் அமுது கடைய வேண்டும் அமுது கடைந்து அந்த அமுதத்தை எடுத்து நீங்கள் அறிந்தீர்கள் என்று சொன்னால் மறுபடியும் இந்த உலகத்தில் நீங்கள் இறப்பு இல்லாமல் இருக்கலாம் அப்படி ஆகட்டும் பகவானே சரி இப்போதை சென்று அமிர்தம் கிடைக்கின்றோம் என்று சொல்லி பாருங்கள் சரிதான் இந்த தெய்வான்கள் அப்படி வருகின்றார்கள் அமிர்தம் கடை வேண்டும் என்று சொன்னால் சரி அசுரர்களை அழைத்து செல்ல வேண்டும் சரி என கஷ்டமான வேலை அந்த கஷ்டமான வேலை செய்யக்கூடிய சமயத்தில் சரி அசுரர்கள் இருப்பார் என்று சொன்னால் அது சுலபமாக செய்து விடலாம் உடல் பலம் படைத்தவர்கள் அப்ப அவங்க நிச்சயமாக எந்த ஒரு வேலை செய்தாலும் அப்படியே உள்ளத்துல ஒரு சோம்பல் கூட வராமல் அப்படி செய்வார்கள் தேவர்கள் வந்து உடம்புல கொஞ்சம் பலம் குறைவு அதனால அசுரர்களை அழைத்து சொன்னால் அமிர்த கடை வரைக்கும் லகுவாக இருக்கும் சொல்லி பாருங்கள் இந்த தெய்வான்கள் அசுரர்களை அழைத்துக் கொண்டு வருகின்றார்கள் இப்படி வருகின்ற பாருங்கள் எப்படி வருகின்றார்கள் அமரர்களும் அவர் வாரார் அமரர்களும் அவர் அமுதமது கடைய வந்து அமுதமது கடைய வென்று அமரர்களும் அவர் வாரார் அமரர்களும் அவர் கடலை ஜாடியாகி கடலை
சரி சாகாமல் இருக்க வேண்டும், அதற்கு அமிர்தம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி சமுத்திரத்தின் உரமாக வந்தார்கள். சரி அங்கே சமுத்திரத்தை ஜாடியாக சமைத்தார்கள். மகாமேரு மலையை ஒரு மத்தாக சமைத்தார்கள். அப்பரிய மலையை ஒரு மத்தாக சமைந்தது என்றால் சரி இழுத்து கடைவருக்கு ஒரு கயிறு வேண்டும். ஆமா என்ன செய்தார்கள்? என்ன செய்தார்கள்? வாசு என்று சொல்லக்கூடிய பாம்பை கயிறாக போட்டினார்கள். போட்டு இந்த தேவக்கள் ஒரு புறமாக இருக்கின்றார்கள், அசுரர்கள் ஒரு புறமாக இருக்கின்றார்கள். இரண்டு பேரும் சேர்ந்து பாருங்க அந்த திருப்பார்கின்றார்கள். அப்படி அமிர்தம் கிடைக்கக்கூடிய சமயத்தில் சரி அப்போது பாருங்கள் ஈஸ்வரனை தான் நினைத்து அமிர்தம் கிடைந்தார்கள். சரி அமிர்தம் கிடைக்கக்கூடிய சமயத்தில் ஆமா அங்க யார் வந்து பிறந்தார் பாருங்கள். யார் வந்து பிறந்தார்கள்? முதல் கிடைத்த அமிர்தத்திலே முதல் கிடைத்த அமுதத்திலே 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 மூதேவி தான் பிறந்தார் தான் பிறந்தார். முதலாவது அமுதத்திலே முதலாவது அமுதத்திலே 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 மூதேவி தான் பிறந்தார் தான் பிறந்தார். இரண்டாவது அமிர்தத்திலே ஸ்ரீதேவி தான் பிறந்தார். மூன்றாவது அமிர்தத்திலே கப்பரையும் பிறந்திடுமா நான்காவது அமிர்தத்திலே நான்காவது அமிர்தத்திலே பிரம்பு வந்து பிறந்திடுமா பிறந்திடுமா நான்காவது அமுதத்திலே நான்காவது அமுதத்திலே அமுதத்திலே பிரம்பு வந்து பிறந்திடுமா பிறந்திடுமா. ஐந்தாவது அமுதத்திலே ஆழரவம் வந்து பிறந்திடுமா ஆறாவது அமுதத்திலே சூலம் வந்து பிறந்திடுமா ஏழாவது அமிர்தத்திலே ஏழாவது அமுதத்திலே அமுதத்திலே சித்தோடுக்கு பிறந்திடுமா பிறந்திடுமா ஏழாவது அமுதத்திலே ஏழாவது அமுதத்திலே அமுதத்திலே சிற்றோடு கை பிறந்திடுமா பிறந்திடுமா. இந்த தெய்வாட்கள் அமிர்தம் கிடைக்கின்றார்கள். சரி தெய்வாட்களும் அசுரரும் அமிர்தம் கிடைக்கக்கூடிய சமயத்தில் ஆமா. அங்கே முதலாவது கிடைந்த அமிர்தத்தில் சரி கருமை நிறத்தில் ஒரு பெண் வந்து பிறந்தார்கள். சரிதான் அந்த பெண்ணை அழைத்து ஈசனுடைய முன்பில் விட்டார்கள். சரி பகவானே என்ன அமிர்தம் வந்து பிறக்கும் என்று பார்த்தோம். சரி பெண் வந்து பிறந்திருக்கிறார் என்று சொன்னபோது அக்கா ஈசன் எட்டி பார்த்தார். சரி அந்த பெண்ணுக்கு பொருத்தமான பெயர் நாம சூட்டினார். எப்படிமா சொல்லுகின்றார்கள்? ஆமா பெண்ணே நீ முதல் முறையாக வந்து பிறந்தபடியினால் ஆகையினால் உனக்கு பெயர் மூதேவி. சபாஸ் அருமையான பெயர். உனக்கு மூதேவி மட்டும் கிடையாது, இன்னும் இரண்டு பெயர் உனக்கு கொடுக்கின்றேன். என்ன பெயர்? உனக்கு கழுதை என்று சொல்லக்கூடிய வாகனத்தை கொடுத்து சரி உனக்கு கழுதை வாகனம் என்று சொல்லி ஒரு பெயர் கொடுக்கின்றேன். அம்மா காகத்து வசந்தா என்று உனக்கு ஒரு பெயர் கொடுக்கின்றேன். அப்ப 3 பேர் ஆச்சு. அம்மா அம்மா மூதேவிக்கு 3 பெயர்கள். அம்மா கழுதையை வாகனமாக கொண்ட காரணத்தினால் கழுதை வாகினி, சரி காகத்து வசந்தால். அம்மா அப்படி இருக்கக்கூடிய ஒரு இடம் எங்க தெரியுமா? அதாவது கெட்டவர் உள்ளத்திலும் இருட்டிலும் சென்று குடியிருப்பாய். சபா செங்கெல்லாம் விளக்கில்லாத வீடு இருட்டாக இருக்கின்றதோ அங்கெல்லாம் மூதேவி இருக்க வேண்டும். சரி யார் ஒருவருக்கு உள்ளத்திலே சினம் வருகின்றதோ அம்மா நீ சென்றவர்களுடைய உள்ளத்தில் உறைந்தால் மட்டுமே அவர்களுக்கு சினம் வர வேண்டும். சரி அதான் பாருங்க, இன்னைக்கு யாராவது கோவப்பட்டா நம்ம பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, எட்டி பார்ப்பாங்க, அம்மா என்ன ஒரு மூதேவி பிடிச்ச மாதிரி இருக்கிறான் பாரு, முகத்தை பாரு மூதேவி உறைஞ்ச மாதிரி இருக்கு, மனுஷ மாதிரியா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா உண்மையும் நிறைய பேர் அப்படிதான் சொல்றாங்க. சபாஸ் ஏமா சின்ன வந்தா எல்லாருக்கும் அப்படிதான், உனக்கு வந்து அஞ்சரி எனக்கு வந்து அஞ்சரி, உடனே நம்முடைய முகமே மாறி கோவப்பட்டா நம்ம மூஞ்ச பார்க்க ஆகல. அதான் பாரு, யாராக நீயாக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி, ஒரு மனிதனுக்கு சினம் வருகின்ற பொழுது சரி அந்த சினத்தோடு பாரு கண்ணாடி போய் பார்க்கணும். அம்மா கண்ணாடி பார்க்கும்போது நம்முடைய முகம் எவ்வளவு ஒரு கேவலமா இருக்கு நம்ம தெரியணும். சும்மாவே கண்ணாடிவா மூஞ்சல பார்க்காது. ஏமா கோவப்படும் போது அப்படி சினம் வரும்போது கண்ணாடி ஒரு முறை நம்முடைய முகத்தை பார்த்தோம் என்று சொன்னால் சரி வாழ்க்கையில் நமக்கு திரும்ப சினமே வராதுமா. சரி அதோட நம்ம திருந்திருவோம். அவ்வளவு ஒரு கொடூரமா இருக்கும் முகம். அப்படியாவது ஒரு நேரம் கண்ணாடி எடுத்து பாரு, எதுக்கு பார்க்கணும்? கோவப்படாம இருக்கான்னு பாப்போம். சரி கோவம் வரணுமா? கோவம் வராம இருக்கும் மனுஷனா? அப்படியும் பேசுறா இப்படியும் பேசுறா, சரி எப்படிதான் பேசுறான்னு எங்களுக்கே புரியல. கோவமே இல்லாம ஒரு மனிதர் இருந்தா உனக்கு சூடு சொல்றேன் எதுவுமே இல்லைன்னு பொருள். அப்ப கோவம் வரணும். கோவம் வரணும். அது அன்பு கலந்த கோவமாக இருக்க வேண்டும். செருக்குள்ள கோவமாக இருக்க கூடாது, அன்பு கலந்த கோவமாக இருக்க வேண்டும். ஆமா அது சரிதான். சரி அப்ப மூதேவி அனுப்பி வைத்தார்கள். சரியா? மறுபடியும் தெய்வாட்கள் அமிர்தம் கிடைந்தார்கள். அப்புறம் அப்படி அமிர்தம் கிடையக்கூடிய சமயம் சரி சிரித்த முகத்தோடு ஒரு பெண் வந்து பிறந்தார்கள். சபாஸ் அந்த பெண்ணை அழைத்து ஈசனுடைய முன்பில் விட்டார்கள். சரி அப்ப பார்த்தார் சிவபெருமான். அம்மா அம்மா பெண்ணே என்ன நீ சிரித்த முகத்தோடு வந்து பிறந்தபடியினால் சரி உனக்கு பெயர் சீதேவி. மகிழ்ச்சி. பேர் ரொம்ப
அழகா இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. அம்மா ஆமா பெண்ணே, என்ன நீ இப்போது சென்று பூலோகத்திலே சரி, அதாவது நல்லவர் உள்ளத்தில் இருக்க வேண்டும். சரி, வில்லிலும் விளக்கிலும் சென்று குடியிருக்க வேண்டும். நல்லவர்கள் உள்ளத்தில் இருக்க வேண்டும். அது என்ன வில்லிலும் விளக்கிலும் இருக்க வேண்டும் சொன்னா இந்த வில்லிலையும் விளக்கிலையும் ஏறி உட்கார்ந்தா இருக்க முடியும்? பாரு, வில்லுன்னு சொன்னா அப்படியே வில் மேல ஏறி உட்கார கூடாது. சரி, வில்லிசை என்று சொன்னா கலை நிகழ்ச்சி. ஆமா, அந்த கலை நிகழ்ச்சி செய்யக்கூடியவர்கள் சரி, சிரிச்ச முகத்தோடு சரி கொஞ்சம் கலையா இருக்கணும். அதுக்காக நீ பாட்டு படிக்கும் போது சிரிச்சுட்டே இருந்தேன்னு வச்சுக்க, பாக்குறவங்களும் உன்னை பார்த்து சொல்லுவாங்க, இந்த பிள்ளை கொஞ்சம் கிறுக்கு இருக்குமோ, லூஸ் இருக்குமோ அப்படின்னு சொல்லி பேசுவாங்களா பேச மாட்டாங்களா? இப்பதான் சொல்ல முடியும் லூசுங்க. ஆமா, இந்த நேரத்தை பயன்படுத்திடலாம், பயன்படுத்துங்க. சரி, இந்த பாரு, சிரிப்புன்னு சொன்னா ரொம்ப அதிகமா சிரிக்காம, சரி கொஞ்சம் அளவோடு சிரிக்கணும். சப்ப சிரிச்ச முகத்தோடு நம்ம பாட்டு பண்ணிட்டு பாக்குறவங்க சொல்லுவாங்க, பரவாயில்ல பிள்ளை நல்ல கலையா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சிரிச்சுட்டு நல்ல கலையா பாட்டு படிக்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அதை விட்டுட்டு இப்படி இருந்தேன்னு வச்சுக்க, இந்த பிள்ளை பாட்டு படிக்க கூட்டிட்டு வந்தது யாரு? நாலு மாவடியில இருந்து அங்கிருந்து மெனக்கட்டு கூட்டு வந்திருக்கேன். வந்து 2 மணி நேரம் ஆச்சு, எப்பமா சிரிப்பு வந்திருக்கா முகத்துல? இந்த பிள்ளை கூட சிரிப்பு வருது, அந்த பிள்ளைக்கு சிரிப்பு வந்திருக்கா? உலகத்துல பிள்ளை இல்லைன்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவார்கள். அப்ப நிச்சயம் என்ன, சிரித்த முகத்தோடு கலையாக இருந்த நிச்சயம் என்ன கலை நிகழ்ச்சி செய்ய வேண்டும். சரி, அதான் என்ன சொல்லுவாங்க, சிரிச்சுட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப விளக்கு என்று சொன்னால், சரி விளக்கில் வரக்கூடிய ஜோதிதான் ஸ்ரீதேவி. சபாஸ். அதான் இன்றைக்கு பெரியவங்க சொல்லுவாங்க பாருங்க, 7 மணி மாலை 7 மணி இரவு 7 மணி ஆயிடுன்னு சொல்லுவாங்க, வீட்டுல விளக்கு வைங்க, மூதேவி வெளியே போகட்டும், இருட்டுன்னா மூதேவி வெளியே போகட்டும், ஸ்ரீதேவி உள்ள வரட்டும்னு சொல்லுவாங்க. அப்ப அதே சமயத்தில் இரவு 10 மணி ஆன பிறகு படுக்கக்கூடிய சமயத்தில் விளக்கு அணைஞ்சாதான் ஸ்ரீதேவி அம்மா வீட்டை விட்டு வெளியே போவாங்க. மூதேவி நம்முடைய உள்ளத்தை வந்து உறைவார்கள், நமக்கு தூக்கம் வரும். ஆமா, மூதேவி உறைஞ்சாதான் தூக்கம் வரும். கண்டிப்பா. மூதேவி அம்மா இல்லன்னு வச்சுக்கம்மா, உனக்கு கிறுக்கு பிடிச்சிரும். எனக்கு மட்டும் அந்த உலகத்துல எல்லாருக்குமே கிறுக்கு பிடிச்சிரும், தெரிஞ்சுக்கமா. சும்மாவே நீ கிறுக்குல தான் அலையறா. சரி, இதுல வேற மூதேவி ஒரு உரையிலையோ. சபாஸ். அப்பா எங்களை படாத பாடுபடுத்திடுவோம். சரி, ஏதோ 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூங்கிக்க. சரி, தூங்காம அலைஞ்சிராத. விடிய விடிய எங்களுக்கு வேலையா தானே. சரி, பாருங்கள், இரண்டாவது பிறந்த ஸ்ரீதேவி அம்மையை பூலோகத்திற்கு அனுப்பி வைத்தார்கள். 3வது முறை அமிர்தம் கிடைந்தார்கள். விபதி கப்பரை பிறந்தது, அதை ஈசன் கையில் கொடுத்தார்கள். ஆண்டவர் வாங்கி தன்னுடைய கையில வைத்துக் கொண்டார்கள். 4வது முறை அமிர்தம் கிடைந்தார்கள். பிரம்பு வந்து பிறந்தது, அதையும் இறைவனிடத்தில் கொடுக்க இறைவன் வாங்கி தன்னுடைய கையில வைத்துக் கொண்டார்கள். 5வது முறை அமிர்தம் கிடைந்தார்கள். சரிதான், ஆடரவு வந்து பிறந்தது, அதையும் ஆண்டவனிடத்தில் கொடுக்க அதை வாங்கி தனக்கு மாலையாக தன்னுடைய கழுத்திலே போட்டுக் கொண்டார் சிவபெருமான். 6வது முறையாக அமிர்தம் கிடைந்தார்கள். சரி, திரிசூலம் வந்து பிறந்தது. சரிதான், அதையும் ஆண்டவனிடத்தில் கொடுக்க ஆண்டவன் வாங்கி தன்னுடைய கையில வைத்துக் கொண்டார்கள். மறுபடியும் அமிர்தம் கிடைக்கின்றார்கள். சரி, இவர்கள் நினைத்தது என்ன? அம்மா, சாகாத மருந்து நமக்கு வேண்டும். சரி, அமிர்தம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி பாருங்க. அம்மா, மறுபடியும் அமிர்தம் கிடைந்தார்கள். சரி, 7வது முறை அமிர்தம் கிடைந்தார்கள். அங்கே அழகாக சித்துடுக்கு வந்து பிறந்தது, அதையும் இறைவனிடத்தில் கொண்டு கொடுக்க இறைவன் வாங்கி தன்னுடைய சூலாலயத்தில் கட்டி கொண்டார்கள் சிவபெருமான். சரி, அப்படி மறுபடியும் பாருங்கள். சரிதான், இந்த தெய்வாள்கள் மடமடென்று தெய்வார்கள், மடமடென்று தேவார்கள், அமிர்தமதை கிடையும் போது ஆதிசிவன் அருளாலே திருமல்கடல் ஆனதிலே தீபார்களும் கிடைத்திடவே 8வது அமிர்தத்திலே 8வது அமிர்தத்தில் ஏற்ற சங்கிலி பூதத்தான் வந்தே பிறந்த சங்கிலியே தோளிலிட்டு சங்கிலி பூதத்தாரும் தான் பிறந்தார். அங்கார ரூபமாக ஆனழகன் தான் பிறந்தார். அழகாக அமுதமதில் சங்கிலி பூதத்தாரும் சந்தோஷமாய் தான் பிறந்தார். பாருங்கள், தெய்வாளுக்கு அமிர்தம் கிடைந்தார்கள். சரி, 8வது முறை அமிர்தம் கிடைந்திட சங்கிலியை தோளிலிட்டு சங்கிலி பூதத்தார் வந்து பிறந்தார். சிறு குழந்தையாக வந்து பிறந்தார்கள். சிறு குழந்தையாக பாருங்கள். சரி, தோழி சங்கிலியோடு வந்து அழகாக வந்து பிறந்தார். சரி, பிறந்த உடனே பார்த்தார் தெய்வான்கள், அண்ணே என்ன இந்த குழந்தை அழகாக ஈஸ்வரத்தில் தான் ஒப்படைக்க வேண்டும். எது பிறந்தாலும் இறைவனுக்கு என்று சொல்லி இறைவனிடத்தை கொண்டு கொடுத்து கொண்டே இருந்தோம். சரி, அப்ப இந்த குழந்தையும் நம்ம என்ன செய்ய வேண்டும், இறைவனிடத்தை கொண்டு சேர்க்க வேண்டும். ஆமா என்று சொல்லி பாருங்கள். சரி, அழகாக அந்த குழந்தையை அங்கு ஈஸ்வரத்தில் கொண்டு சேர்த்தார்கள். சரி, மறுபடியும் இந்த தெய்வாட்கள் அமிர்தம் கிடைந்தார்கள். 9வது முறை அமிர்தம் கிடைந்தார்கள். சரி, அங்கே அழகுடனே மான் மலு வந்து பிறந்தது. சரி, மறுபடியும் அமிர்தம் கிடைந்தார்கள். அடுத்த முறை 10வது முறை அமிர்தம் கிடைந்தார்கள். சரி, அழகாக அமுதம் வந்து பிறந்தது. சபாஸ். சாகாத மருந்து வந்து பிறந்ததுதான் அப்படி சொன்னார்கள்.
மருந்தி ஆகினும் விருந்தோடு உண்ண வேண்டும். சரி. சாகாத மருந்தி ஆகினும் விருந்தோடு எல்லோருக்கும் பகிர்ந்தளித்து என்ன செய்வேன் உண்ண வேண்டும். சாகாத மருந்து கிடைச்சிட்டு அந்த உலகத்தில் நாம மட்டும் தான் உயிரோட இருக்கணும், வேற எவனும் இருக்க கூடாதுன்னு சொல்லி நாம மட்டும் சாப்பிடக்கூடாது. இப்படியாகவே இந்த தெய்வான்கள் சாகாத சிரஞ்சீவியாகவே அமர்ந்திருக்கின்றார்கள். இப்படி இருக்க பாருங்கள், ஈசன் இடத்திலே அங்கே சங்கிலியோடு வந்த இந்த குழந்தையானது ஈசனுடைய முன்பில் வந்து பகவானை வணங்கி நிற்க அங்கே பார்த்தாய் இந்த சிவபெருமான். அப்பா சிறுவனை நீ எங்குமே செல்ல வேண்டாம், இந்த கைலாச மலை நீ எனக்கு பிள்ளையாக வளர வேண்டும். மகிழ்ச்சி ஆண்டவா. அம்மா ஆதிபராசக்தி, இந்த குழந்தை இனிமேல் நம்முடைய குழந்தை. அம்மா அப்பா மகனே உன்னுடைய காவலில் இந்த பிள்ளை வளர வேண்டும். ஆமா இது சொல்லி பாருங்கள். அந்த குழந்தைக்கு பொருத்தமான பெயர் நாம சூட்டினார். ஆதிசிவன் என்ன பெயர் நாம சூட்டினா பாருங்கள். என்ன அப்பா செல்வ மகனே, நீ சங்கிலியோடு பிறந்தபடியினால் உனக்கு பெயர் சங்கை பூதத்தான் இது சொல்லி சங்கரனார் பெயர் கொடுத்தார். உடனே பாருங்கள், இந்த சங்கிலி பூதத்தானை இந்த தாயான ஆதிபராசக்தி தன்னுடைய பிள்ளையாகவே வளர்த்து வருகின்றார்கள். கைலாச மலையிலே அழகாக வளர்ந்து வருகின்றார். இந்த சங்கிலி பூதத்தான் பாருங்கள், ஆதி சிவனுக்கும் இந்த அம்பிகை பார்வதிக்கும் அழகாக இந்த கைலாச மலையிலே சிறப்புடனே இந்த சங்கிலி பூதத்தான் அங்கே கட்டிலங்காளையாகவே வளர்ந்து நின்றார். ஆதி சிவன் பார்த்தார். ஆதி பரம்பொருள் பாருங்கள், சங்கிலி பூதத்தான் முகம் பார்த்து சொல்கின்றார். என்ன சொல்கின்றார்கள்? மகனே சங்கிலி பூதத்தான், என் ஆசை மகனே, நான் இன்று தில்லைவன காட்டிற்கு திருநடனம் ஆட போகின்றேன். சரி, ஆடி வெகு நாள் ஆகிவிட்டது, ஆகையினால் நான் சற்று ஆட வேண்டிய காரணத்தினால் நான் ஆடுவதற்கு செல்கின்றேன். ஆனால் நான் ஆடுகின்ற பொழுது ஆட்டம் எப்போது முடியும் என்று சொல்லி எனக்கு தெரியவே தெரியாது. ஒரு மாதம் ஆகலாம், இல்ல 2 மாதம் ஆகலாம், 1 வருடமும் ஆகலாம். அது வரைக்கும் இந்த கைலாச மலையை நீ தான் காவலம் கட்டுமாக இருக்க வேண்டும். அசுரர்கள் வருவார்கள், மிகப்பெரிய இன்னலை கொடுப்பார்கள். ஆகையினால் உடைய அம்மா பார்வதிக்கும் இங்கு இருக்கக்கூடிய தேவாதி தேவுக்களுக்கும் இந்த வெள்ளி மலைக்கும் நீதான் காவல். என்ற ஆண்டவன் இறைவன் சிவபெருமான் சொக்கன் பாருங்கள் நம்முடைய சங்கிலி பூதத்தார் இடத்துல சொல்லுகின்ற பொழுது சங்கிலி பூதத்தான் சொல்கின்றார். என்ன சொல்லுகிறார்கள்? தந்தையே சென்று பாருங்கள். அப்பா என்ன சென்று வருவது வரைக்கும் இந்த கைலாச மலைக்கு நான் தான் காவல். சபாஸ். இனி எந்த அசுரர்களும் உள்ளே வர மாட்டார்கள். தைரியமாக சென்று பாருங்கள். மகிழ்ச்சி. இது சொல்லி பாருங்கள். மகனிடத்தில் அந்த பொறுப்பை கொடுத்துவிட்டு ஆதி சிவனார் புறப்பட்டார். எப்படி வருகின்றார் பாருங்கள். எப்படி வருகின்றார்கள்? கைலாச மலை கடந்து மலை கடந்து கரைக்கண்டனும் அவர் வாரார், அவர் வாரார், கரைக்கண்டனும் அவர் வாரார், அவர் வாரார். மலை கடந்து மலை கடந்து மலை கடந்து கரைக்கண்டனும் அவர் வாரார், அவர் வாரார், கரைக்கண்டனும் அவர் வாரார், அவர் வாரார். தில்லைவன காடதிலே காடதிலே சிறப்புடனே அவர் வாரார், அவர் வாரார், திருநடனம் ஆடுகிறார், ஆடுகிறார். தில்லைவன காடதிலே காடதிலே வெள்ளிமலை ஆனதிலே ஆனதிலே வீற்றிருந்தார் பூதத்தாரும் 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 வெள்ளிமலை ஆனதிலே ஆனதிலே இருமுடன் நின்றகாரி பூதத்தாரோ, இருமுடன் நின்றகாரி பூதத்தாரோ. காவலும் கட்டுமாக கட்டுமாக காத்திருந்தார் பூதத்தாரும் பூதத்தாரும் சங்கிலி பூதத்தாரும் பூதத்தாரும் சந்தோஷமா காவல் இருந்தார். காவல் இருந்தார். 1 வருடம் ஆகிடவே ஆகிடவே ஆடிடவே உச்சதுர்ரி பார்வதியாள் பார்வதியார் உச்சதுர்ரி பார்வதியாள் பார்வதியார் நடனம் ஆடிடவே ஆடிடவே ஆடிடரே உத்தமியால் பார்வதியால் பார்வதியோ, உத்தமியால் பார்வதியால் பார்வதியோ. ஆதிகரை கண்ட பகவான் அந்த வெள்ளி கைலாச மலைக்கு காவலாகவே சங்கிலி பூதத்தாரை வைத்துவிட்டு சங்கரனார் புறப்பட்டார். தில்லைவன காட்டிற்கு வருகின்றார். அங்கே வந்து பாருங்கள், திருநடனம் ஆடிக்கொண்டிருக்கின்றார். அங்கே சென்று ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் பாருங்கள், 1 மாதம் ஆனது, 2 மாதம் ஆனது, 3 மாதம் ஆனது, 1 வருடம் ஆனது. அப்ப 1 வருடமும் ஆண்டவன் நடனம் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள், வெள்ளிமலைக்கு திரும்ப வரவில்லை. அப்ப அம்மா எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள், ஆண்டவன் சென்று 1 ஆண்டுகள் ஆகிவிட்டது, ஏன் வரவில்லை, இதற்காக வரவில்லை என்று சொல்லி அம்மாவுக்கு ஒரு ஆவல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. புருஷன் போயிட்டு வேலைக்கு போயிட்டு வரலன்னு சொன்னா பொண்டாட்டி எவ்வளவு வேதனையோடு அப்படி வலிமையே விழிவச்சு பார்த்துட்டு
பாருங்கள். அது போன்ற ஆண்டவன் நடனமாண்டு ஆடச் சென்றவர்கள் வரவில்லை. அம்மா உமையவள் பார்த்தார்கள். சரி. என்ன செய்தார்கள்? அப்படி பார்க்கின்றார்கள். ஈசனை காணவில்லையே. சரி. ஒரு வருடம் ஆகிவிட்டதே. அம்மா அப்ப பாருங்கள். என்ன? அங்கே சங்கிலி பூதத்தார் முகம் பார்க்கின்றார்கள். மகனே என்னம்மா? சங்கிலி பூதத்தாரே. அம்மா நம்முடைய அப்பா சென்று வெகு நாள் ஆகிவிட்டது. சரி. ஒரு வருடம் ஆகிவிட்டது. சரி. இன்னும் கைலாசமலைக்கு வரவில்லை. நீ சென்று பார்த்து வாப்பா. அம்மா ஆதியும் அந்தமும் இல்லாத ஜோதி பரம்பொருளாக விளங்கக்கூடிய இறைவனுக்கு இறப்பும் கிடையாது, பிறப்பும் கிடையாது. ஈரேழு உலகத்தையும் கட்டி காக்கக்கூடிய இறைவன். சரி. இறைவன் அசைந்தால் இந்த உலகமே அசையும். அப்படிப்பட்ட இறைவனுக்கு என்ன இடர் வர போகின்றது? ஆண்டவன் இப்பொழுது என்று சொன்னால் இன்னும் சில காலம் கழித்து வருவார்கள். இறைவனுக்கு ஏதாவது ஆபத்து வருமா? மகனே என்னம்மா என்ன பேசுகின்றாய்? என்னம்மா? இருந்தாலும் இவ்வளவு நாளாக வராம இருக்க மாட்டார்கள். சரி. ஏதோ நடந்திருக்கின்றது. ஒரு வருடம் கழிந்து விட்டதே. சரி. ஆகையினால் அம்மா நீ சென்று பார்த்து வா மகனே. ஆண்டவன் இது போன்று நடனமாட செல்வது வழக்கம். சரி. அது போன்று 6 மாதம் 8 மாதம் ஒரு ஆண்டுகள் கழித்து வரக்கூடியது தானே. இதுல என்ன இருக்கு? இருந்தாலும் மகனே என்ன? நான் சொல்வதை கேளு. சரி. உடனே சென்று பார்த்து வா. அம்மா நான் போக முடியாது. ஆண்டவன் என்ன சொல்லி இருக்கின்றார்கள்? நான் வரும் வரைக்கும் இந்த வெள்ளிமலைக்கு நீ காவலாக இருக்க வேண்டும். அம்மாவுக்கு காவலாக இருக்க வேண்டும். இங்க இருக்கக்கூடிய தேவாதி தேவர்களுக்கெல்லாம் காவலாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார்கள். சரி. ஆகையினால ஆண்டவன் சொன்ன சொல்லை நான் மறுக்க முடியாது. அதை மீறி இந்த இடத்தை விட்டு நான் போக முடியாது. அம்மா மகனே சங்கிலி பூதத்தானே. அம்மா தாய் சொல்லக்கூடிய வார்த்தை நீ கேட்க மாட்டாய் அல்லவா? மகனே என்ன? உன்னுடைய எண்ணம் என்னவென்று எனக்கு தெரிகின்றது. சரி. சங்கிலி பூதத்தானே. என் அம்மா கரைக்கண்ணன் இல்லை என்றால் கைலை மலை ஆழ்வதற்கு உந்தனுக்கு ஆசை உண்டு எந்தவக்கு தெரியுமாடா என்றே சொல்ல பார்வதியா 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 ஏதே சொல்வார் பூதத்தாரோ பார்வதியா ஆகாத வார்த்தை தன்னை அம்பிகையும் பேசிடவே கடுங்கோபம் கொண்டல்லவோ கடுமையாக அவர் வாரார். கைலை மலை தன்னை விட்டு கட்டழகன் அவர் வாரார். மகனே சங்கிலி பூதத்தானே. என் அம்மா தந்தை காணவில்லை சென்று பார்த்து வா என்றால் முடியாது என்று சொல்கின்றார். சரி. ஈசன் இல்லை என்று சொன்னால் இந்த வெள்ளிமலை ஆழ்வதற்கு உனக்கு ஆசை இருக்கின்றது. சரி. ஆகையினால் தான் இந்த வெள்ளிமலை விட்டு நீ புறப்பட மறுத்துகின்றாய். மகனே அம்மா நீ ஆள முடியாது. அம்மா நீங்க தகாத வார்த்தை பேசுகிறீர்கள். என்றைக்காவது இறைவன் இல்லாத இந்த வெள்ளிமலையை நான் ஆட்சி செய்ய முடியுமா? அப்படி ஆள வேண்டும் என்று சொல்லக்கூடிய எண்ணம் என்னுடைய உள்ளத்திலே வருமா? அந்த எண்ணம் இருக்க போய் தான் இப்படி பேசுகின்றாய். சரி. ஈசன் இன்னும் வரவில்லை சென்று பார்த்து வா என்று சொன்னால் மறுத்து பேசுகின்றாய். சரி. அப்படி என்றால் உன் எண்ணத்திலே அம்மா கைலாசமலை ஆழ்வதற்கு உனக்கு எண்ணம் இருக்கின்றது. இது எனக்கு தெரியுமடா. சரி. இன்று அம்மா ஆகாத வார்த்தையெல்லாம் பேசினார்கள். இந்த சொல்லை கேட்டவரை பாருங்கள் ஐயா. சங்கிலி பூதத்தாருக்கு உள்ளமெல்லாம் வேதனை அடைந்தது. ஆண்டவன் இந்த வெள்ளிமலைக்கு காவலாக நம்மளை வைத்து விட்டு சென்றார்கள். ஆனா அம்மை உமையவளோ அறியாமல் நம்மளை இப்படி கடுமையான ஒரு சொல்லிவிட்டார்கள் என்று சொல்லி வேதனை ஆகி இந்த சங்கிலி பூதத்தார் உடனே புறப்பட்டார். சரி. இனிமே கைலாசமலை இருக்க கூடாது. ஆயான ஆதி பராசக்தி நம்மை பார்த்து சரி ஒரு ஆகாத வார்த்தை நமக்கு புறப்பட வேண்டும் என்று சொல்லி பாருங்கள். சரிதான். இந்த சங்கிலி பூதத்தனுக்கு ஒரு பக்கம் மனக்கவலை பெரிதானார். கோபமும் இருக்கின்ற அம்மா இப்படி பேசிவிட்டார்கள் என்று இன்னொரு பக்கம் கவலையும் இருக்கின்றது. பிள்ளையாக வளர்த்து வந்த நம்மை பார்த்து அம்மா இப்படி ஒரு வார்த்தை பேசிவிட்டார்கள். கவலையது பெரிதாகி கடுவிரைவாய் அவர் வாரா கவலை பெரிதாகி அவர் வாரார் பூதத்தாரோ கைலை மலை தான் கடந்தே கைலை மலை தான் கடந்தே கட்டழகல் அவர் வாரார் கைலை
மனக்கவலை கொண்டு சரி வருகின்றார் சங்கிலி பூதத்தான். அம்மா தாயார் பார்வதி நம்மை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை கேட்டு விட்டார்கள். சரி என்று சொல்லி பாருங்கள். சரிதான். கவலையோடு பாருங்கள், தலை குனிந்த வண்ணமாகவே அம்மா அப்படியே கைலாச மலை விட்டு புறப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றார். சரி அந்த சமயத்தில் பாருங்கள், சரிதான். ஆதிகரை கண்ட பரம்பொருள் சரி தில்லைவன காட்டிற்கு திருநடம் ஆட சென்றவர்கள். அம்மா அவர் புறப்பட்டார். ஆட்டத்தை முடித்து விட்டு பாருங்கள், வெள்ளிமலைக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி இறைவன் விரைவாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். வந்து கொண்டிருப்பதை கண்டார் சங்கிலி பூதத்தான். சரி ஆகா, தந்தை வருகின்றார், அம்மா அப்பா வருகின்றார். சரி கண்டார் என்றால் மறுபடியும் வெள்ளிமலைக்கு அழைத்து சென்று விடுவார். ஆனால் இந்த வெள்ளிமலையை நீ ஆள்வதற்கு ஆசைப்பட்டு விட்டாய் என்று சொல்லி அம்மை உமையவளமலை சொன்னார்கள். சரி இனிமேல் அம்மாவுடைய முகத்திலே விழிக்க கூடாது, அந்த வெள்ளிமலைக்கு மறுபடியும் நாம் திரும்பி செல்லக்கூடாது. அப்ப ஆண்டவன் கண்டார் என்று சொன்னால் அழைத்து செல்விடார் என்று சொல்லி இந்த ஐயா சங்கிலி பூதத்தார் அப்படி பாருங்கள், மறைந்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பாம்பு சட்டைக்குள்ளே சென்று மறைந்திருந்தார். அப்ப பாம்பு சட்டை கலத்தி வச்சுட்டு அப்படி போயிரும். சரி அப்ப இவரு பாம்பு மாதிரி போய் உள்ள மறைஞ்சுக்கிட்டாரு. மறைந்திருக்கின்றார். ஈசன் சென்ற பிறகு நான் போகலாம் என்று சொல்லி மறைந்திருக்கின்றார். ஆதிகரை கண்ட பரம்பொருளுக்கு தெரியாமல் இருக்குமா? இறைவனுக்கு எங்க எது நடந்தாலும் ஆண்டவன் சிவபெருமான் அறியாமல் இருப்பார்களா? அறிந்தார் சிவபெருமான். சரி இதான் நம்முடைய சங்கிலி பூதத்தான் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கின்றார். சரி பாம்பு சட்டைக்குள்ளே இருப்பதை அறிந்தார். அறிந்து என்ன சொல்லி நபருங்கள், பாம்பு சட்டைக்குள்ளே ஒளிந்தவனே, சட்டைக்குள்ளே ஒளிந்தவனே, சட்டநாதா வெளியே வாழா, சட்டநாதா வெளியே வாழா, எளியது செய்தவனே, எளியது செய்தவனே, என்ற பால வெளியே வாழா என்று சொல்லி சிவனாரோ 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 இன்பமுடன் அழைத்தாரே, சிவனாரோ அப்பா மகனே, பாம்பு சட்டைக்குள்ளே ஒளிந்தவனே, சட்டநாதா வெளியே வா. சரி கேளியது செய்து கொண்டு மறைந்திருக்கின்றாய். அம்மா கேத்திரபாலா என் முன்னே வாடா மகனே. ஆண்டவன் கூப்பிட்டவனே பாருங்களா, ஐயா சங்கிலி பூத்தாருடைய காதல விழுந்த உடனே இறைவன் கூப்பிட்ட பிறகு மறுபடியும் ஒளிந்திருக்க முடியுமா? அப்ப அந்த பாம்பு சட்டக்குள்ளே இருந்த சங்கிலி பூதத்தார் அப்படியே பாருங்கள், ஈசனுடைய முன்பில் வந்தார். சரி ஈசனுடைய முன்பில் வந்து நிற்பதை கண்டவுடன் சிவபெருமான் பார்த்தார். மகனே சங்கிலி பூதத்தானே, ஆண்டவா வெள்ளிமலையை உன்னை அமர வைத்து விட்டு வந்தேன். சரி இங்கே வந்து விளையாடி கொண்டிருக்கின்றாய், என்ன காரணம் அப்பா? இறைவா, நீங்கள் நடனமாட சென்றவர்கள் ஒரு ஆண்டுகள் ஆகி நீங்கள் வரவில்லை. அம்மை உமையுள் உங்களை பார்த்து வர சொன்னார்கள். நான் சொன்னேன், ஈரேல் உலகத்தையும் கட்டி காக்கக்கூடிய இறைவனுக்கு எந்த ஒரு இடரும் வருவதற்கு வாய்ப்பு கிடையாது. ஆண்டவன் வெகு விரைவாக வந்து விடுவார் என்று சொல்ல, ஆனா அம்மா என்ன சொன்னார்கள் தெரியுமா? என்ன சொன்னான்? பூதத்தாரே, இந்த வெள்ளிமலையை நீ ஆள்வதற்காக நீ ஆசைப்பட்டு விட்டாய், சென்ற ஆண்டவன் மறுபடியும் வராமல் போகட்டும் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் என்று சொல்லி தகாத சொல்லை அம்மா என்னை பார்த்து சொல்லிவிட்டார்கள். இந்த சொல்லை கேட்டு நான் வேதனை அடைந்து இனிமேல் இந்த வெள்ளிமலையில் இருக்கக்கூடாது சொல்லி இறைவா நான் வந்து கொண்டிருக்கின்றேன். மகனே பூதத்தானே, அப்ப அம்மா சொல்லக்கூடிய வார்த்தை கேட்டு மனக்கவலையோடு வந்து கொண்டிருக்கின்றார். அம்மா என்னிடத்தில் இதற்கு நான் மறைந்து விளையாட வேண்டும். சரி, உன் விளையாட்டு அப்பாவிடத்தில் தானா? நான் மறைந்திருக்கவில்லை என்று சொன்னால், நீங்கள் என்னை பார்த்தீர்கள் என்று சொன்னால் மறுபடியும் அந்த வெள்ளிமலைக்கு அழைத்து சென்று விடுவீர்கள். இனிமேல் அந்த வெள்ளிமலைக்கு வரக்கூடாது என்று சொல்லி தான் உங்களுடைய கண்ணிலே படக்கூடாது என்று சொல்லி நான் மறைவாக இருந்தேன். அப்பா மகனே, நீ எங்கிருந்தாலும் எங்கேயும் மறைந்திருந்தாலும் இந்த ஈசன் அறிவே. சரி அப்பா மகனே சங்கிலி பூதத்தானே, என்ன மகனே, இன்னும் கைலாச மலைக்கு நீ வரமாட்டாய் அல்லவா? அம்மா நான் அழைக்கின்றேன். சரி, என்னுடைய சொல்லி கேட்டு நீ வருவாய் மகனே. ஆகா என்று சொன்னவர் என்ன சொல்லுகின்றார் பூதத்தார்? பார்த்தா சங்கிலி பூதத்தார், சரி தந்தையே, தாயார் என்னை பார்த்து இந்த வார்த்தை கேட்ட பிறகு நான் வெளி கைலாச மலைக்கு வரமாட்டேன். சரி, எனக்கு வேண்டி வரங்கள் தாருங்கள். சரிதான். நான் உலகத்திலே சென்று அங்க இருக்கக்கூடிய மக்களிடத்தில் வழிபாடு வாங்க வேண்டும். ஆமா, உங்களிடத்திலே வாங்கிய வரத்தை வைத்து அந்த மக்களுக்கெல்லாம் நான் நல்லது செய்ய வேண்டும். அதை கொடுத்தால் எனக்கு போதும் இறைவா. அப்பா மகனே, சரி, அதுவும் சரிதான். அம்மா நீ சொன்னபடியே எனக்கு வேண்டி வரமது நான் கொடுக்கின்றேன். சரி, அப்பா மகனே சங்கிலி பூதத்தானே, என் அப்பா இப்போதே அம்மா பூலோகமானதிலே பூலோகமானதிலே பூசைகொள்ள வரம் தந்தே வணங்கும் அடியவரை உறுதுணையாய் காத்திடுவார் இல்லை என்று வருவோருக்கு அள்ளி அள்ளி கொடுத்திடுவார் வணங்கி வரும் மக்களையோ வளம் தீர வைத்திடுவார். வணங்கி வரும் மக்களையோ கும்பிடும் மக்களையும் உடனே வாழ வைப்பார். தீராத நோய்களெல்லாம் மாறாத நோய்களையும் மாற வைக்க வரம்
தந்தேன் மாறவைக்க வரம் தந்தேன் மாலை கட்டி போட்டாரானால் மாலை கட்டி போட்டவர்க்கு மகிழ்ச்சியாக வரம் கொடுப்பாய் மகிழ்ச்சியாக வரம் கொடுப்பாய் பிள்ளை இல்லா மக்களுக்கு பிள்ளை இல்லா மக்களுக்கு பிள்ளை வரம் கொடுத்திடுவாய் பிள்ளை வரம் கொடுத்திடுவாய் கோவிலதை தானம் கட்டி கோயிலதை தானம் கட்டி குணமுடனே வணங்கியவரை குணமுடனே வணங்கியவர் கோடி நல்ல வரம் கொடுத்து கோடி எல்லாம் வரம் கொடுத்து குணமுடனே வாழ வைப்பாய் குணமுடனே வாழ வைப்பாய் இப்படியே வரம் கொடுத்தார் கோடி வரம் கொடுத்தார் கோடி ஈசனானே பகவான் இப்படியே வரம் கொடுத்து வரம் கொடுத்தார் நானே பகவானா என் மகனே சங்கிலி பூதத்தானே என்ன சட்டநாதா கேத்திரபாலா அம்மா உனக்கு நான் வரம் கொடுப்பேன் அப்பா சரி நீ சொன்னால் கேட்க மாட்டாய் என்று எனக்கு தெரியும் சரி நீ கோபத்தில் கொடியவன் சரி அதிலேயும் ஒரு அம்மா இந்த வார்த்தை சொன்ன பிறகு அம்மா இனிமேல் கைலாச மலைக்கு வர மாட்டாய் சரி என் மகனே பூதத்தானே என்ன இப்போது வாரு சரி பூலோகத்தில் சென்று அங்க இருக்கக்கூடிய மக்களிடத்திலே அம்மா சிறப்பான பூஜை இது வழிபாடு வாங்க உனக்கு வரம் கொடுத்தேன் சரி கொல்ல வரம் வெல்ல வரம் கொடுக்க வரம் அளிக்க வர தீராத நோய்கள் எல்லாம் திருநீட்டால் தீர்க்க வர உன்னை வணங்கும் அடியவரை இருந்து துணையாக காக்க வர அங்கே அது மட்டுமல்ல மாறாத நோய்களை மாயத்தால் மாய்க்க வர மாலை கட்டி போட்டோருக்கு அவன் மகிழ்ச்சியோடு வைப்பதற்கு வரம் பிள்ளை இல்லா மக்களுக்கு உனக்கு பிள்ளை வரம் கொடுப்பதற்கு வரம் கொடுத்தேன் கேட்ட பேருக்கு கேட்டதை இல்லை என்று சொல்லாமல் கொடுப்பதற்கு உனக்கு வரத்தை கொடுத்தேன் சரி பேய்களை ஓட்டுவதற்கு உனக்கு வரத்தை கொடுத்தேன் ஆமா அநியாயம் அக்கிரமம் செய்யக்கூடிய மாந்திரவாதிகளை மண்ணோடு மண்ணாக்குவதற்கு உனக்கு வரத்தை கொடுத்தேன் சரி அப்பா மகனே என்ன? சங்கிலி புதத்தான் என்று சொன்னாலே சரி. சங்கடங்கள் அத்தனையும் தீர்வதற்கு வரம் கொடுத்தேன் சகல நோய்களும் அனைத்து நோய்களும் பறந்து போகும் ஆமாப்பா அப்பா மகனே என்ன நீ பூலகத்திலே சென்று சிறப்பாக மக்களிடத்தில் வழிபாடு வாங்கி சரி அழகுடனே இருப்பாய் மக்களை வளர்ந்தேற வைப்பாய் என்று சொல்லி ஆதிசிவன் வரம் கொடுத்தார் சரிதான் மகிழ்ச்சியோடு இந்த சங்கிலி பூதத்தான் புறப்பட்டார் சரி தந்தையே நான் சென்று வருகின்றேன் சரி இனிமே மக்களை வளர்ந்தேற வைத்து அம்மா சிறப்புடன் நான் பூஜை வாங்கி அமர்ந்திருக்கின்றேன் இறைவனிடத்திலே வாங்கிய வரத்தை வைத்து நாட்டு மக்களுக்கெல்லாம் நீ நன்மை செய்ய வேண்டும் சரி மக்கள் எல்லாம் உன்னை கையெடுத்து வணக்கி நீ கேட்டதையெல்லாம் இல்லை இல்லை என்று சொல்லாமல் உனக்கு கொடுப்பார்கள் ஆமா கொடுக்கக்கூடிய மக்கள் எல்லாம் நீ வளர்ந்தேற வைக்க வேண்டும் போ என்று சொல்லி ஆதிசிவன் வரம் கொடுத்தார் சரிதான் வரம் வாங்கி இந்த சங்கிலி பூதத்தான் அம்மா உடனே புறப்பட்டார் சரி பூலோக மக்களிடத்தில் அநேக விதமான பூசை இது வாங்க வேண்டும் என்று சொல்லி சரி இப்படி வருகின்றவர் எப்படி வருகின்றார்கள் வரமது போந்தான் வாங்கி நான் எதுல குறையில்லை நான் எதுல குறைஞ்ச சொல்லு அங்கே வரகாரி பூதத்தாரோ அரிசி இருக்கு பருப்பு இருக்கு ஆக்க முடியலே ஆசைப்பட்ட பொண்ணு கூட பேச முடியலே சந்தோஷம் பெரிதாகி ஊட்டியிலே மாமனுக்கு மலையில வீடு வீடு கொஞ்சம் குளிர் அடிச்சா பிஸ்கிய போடு சங்கிலி பூதத்தாரோ தாரா தாரா கோழி முட்டை தாரா தாரா கோழி முட்டை தந்தாதுமே 100 முட்டை 100 முட்டை 100 முட்டை அந்த அத்தகிரி மலைத நீலே அத்தகிரி மலையில நீலே அதிவிரைவாய் வந்து சேர்ந்தார் அத்தகிரி மலையில நீலே அத்தகிரி மலைத நீலே அதிவிரைவாய் வந்து சேர்ந்தது அந்த நல்ல மலைத நீலே சும்மா கிடந்த சிட்டுக்குருவிக்கு சோத்த போடுவானே அது கொண்டைய ஆட்டிக்கிட்டு கொத்த வருவானே அழகு மறந்தனையும் கண்டாரே அங்க முத்து தண்ணிக்கு போனாலாம் அவ தண்ணி கூடத்தை கீழே வச்சு எங்கிட்ட வந்தாளாம் டிக்கு 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 அழகான தேக்கு மரம் அழகு பூதத்தாரும் கண்ணில் கண்டா பப்பாளி தோட்டம் படுத்த பாய சுருட்டிக்கிட்டு எடுத்தா ஓட்டம் அந்த நல்ல மரமதிலே
சங்கிலி பூதத்தான் சரி அப்படியே பாருங்கள் ஈஸ்வரனிடத்தில் வரம் பெற்று ஆமா பூலோக மக்களிடத்தில் வழிபாடு வாங்க வேண்டும் என்று சொல்லி சரி வருகின்றார் பூதத்தார் கைலாச மலை கடந்து சரி கடும் விரைவாக வருகின்றார் சரி ஒவ்வொரு தலமாக கடந்து பாருங்கள் இந்த சங்கிலி பூதத்தான் அம்மா அவருக்கு பிடித்தமான இடம் சரி அட்டகிரி மலைக்கு வந்தார் சரி அந்த அட்டகிரி மலையை வந்து பார்க்கக்கூடிய சமயத்தில் அம்மா அழகான மரங்கள் நிறைந்த இடம் சரி இப்ப மலை என்று சொன்னாலே மரங்கள் நிறைய இருக்கும் வெறும் கல்லும் மண்ணும் இருக்காது கல்லும் மண்ணும் பாருங்க பெரிய பெரிய மரங்கள்லாம் அங்க இருக்கும் அது விதவிதமான மரங்கள்லாம் இருக்கும் ஆமா வாசனை பொருந்திய மரங்கள் இருக்கும் சரி நச்சு நிறைந்த மரங்கள் இருக்கும் ஆமா அதே பாருங்க நல்ல சுவையான கனிகளை தரக்கூடிய மரங்கள் இருக்கும் ஆமா செடிகள் இருக்கும் கொடிகள் இருக்கும் அப்ப மலையில இல்லாத மர செடி கொடிகள் வேற எங்கேயுமே பார்க்க முடியாது ஆமா செய்யக்கூடாது சரி செய்ய மாட்டோம்ப்பா சரி நீ எறும்பு வர கொல்ல மாட்டீங்களா இங்க அம்மா அவ்வளவு தங்கமான மனசு உனக்கு எறும்பெல்லாம் கொல்ல மாட்டேன் எங்க வீட்டுல எல்லாம் எறும்பு செவருக்கு ஓரமா வந்துச்சுன்னு வச்சுக்கே சரி பனஞ்சுலாட்டை எடுத்துட்டு வந்து தீய கொளுத்தி போட்டுருவோம் எறும்பு என் வீட்டை கொளுத்த வேண்டியதானே வீடு ஒரு காலத்துல ஓலை விட இருந்துச்சு அப்ப கொளுத்தலாம் இப்ப கொளுத்த முடியுமா கொளுத்த முடியாது சரி இப்ப நீ வெடிகுண்டு வைக்கலாம் ஆமா அதை செய்யலாம் அத வச்சிரு சபாஸ் எறும்பே இருக்காது சரி இப்ப எறும்புலாம் வந்த உடனே சாய்பீஸ் போட்டுருவோம் அம்மா அந்த கோட்டை தாண்டி இந்த பக்கம் வரக்கூடாது ஒரு காலத்துல மாவு கோலம் போட்டு மாவால் கோலம் போட்டு எறும்புகள் சாப்பிடுவதற்காக பூச்சிகள் சாப்பிடுவதற்காக மாக்கோலம் போட்டோம் சரி இப்போ சொன்ன மாதிரி மருந்து சாக்பீஸ வச்சு அந்த கட்டியை வச்சு என்ன செய்யறோம் கோடு போட்டு எறும்பெல்லாம் கொல்லுறோம் எறும்பு தொல்லை தாங்க முடியல எறும்பு கொல்ல அதை விட குடும்பம் தெரியுமா இப்ப பாரு இந்த மார்கழி மாதம்லாம் இப்ப எல்லாருமே வீட்டுல கோலம் போட்டிருப்பாங்க ஆமா ஒரு சில வீடுகள்லாம் பாரு உப்பால் செய்யப்பட்ட கோலப்பொடியை போடுகின்றார்கள் சரி கல் பொடியை போடுகின்றார்கள் ஆமா இதுல தேவையாம மாக்கோலம் போடணும் எதையும் போட்டு போற உனக்கு என்னப்பா சரி மாக்கோலம் போட்டா எறும்பு தொல்லையா இருக்கும் சரி அப்ப என்ன செய்யணும் கல் கோலம் தான் போடணும் சரி இருந்தாலும் பாருங்க அம்மா எது போட்டா அழகு தானே சரி அழகாகவே அட்டகிரி மலையில் இருக்கக்கூடிய மரங்களை பார்த்தார் சரியா மரங்களை பார்த்த போது அங்க இருக்கக்கூடிய மரங்கள் அம்மா அவ்வளவு அழகா இருந்தது சரி இந்த சங்கிலி புதத்தான் சுவாமிக்கு பிடித்த மரம் அம்மா அழகான தேக்கு மரம் சபாஸ் அப்ப தேக்கு மரம்னா மலைங்காட்டுல இருக்கக்கூடிய மலையில இருக்கக்கூடிய அந்த தேக்கு மரம் எல்லாம் பாருங்க அப்படி ஒரே கம்பு அப்படி உயரமா இருக்கும் சரி 100 அடி 200 அடிக்கு அப்படி உயரமா இருக்கும் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் அவ்வளவு அழகாக இருக்கும் அப்படி ஒரு கணு கூட இல்லாத ஒரு உயர்ந்த மரத்தை பாருங்க சங்கிலி புதத்தார் சென்ற மரம்தார் அழகுடனை பாருங்கள் சரிதான் அட்டகிரி மலையிலே தேக்கு மரத்திலே சங்கிலி பூதத்தான் வந்த மருந்து இப்படியாகவே அட்டகிரி மலையிலே தேக்கு மரத்திலே சரி சங்கிலி பூதத்தான் வந்து சிறப்புடனே அமர்ந்திருக்கின்றார்கள் அந்த மலையின் வளமையை கண்டு பாருங்கள் சரி சில காலம் இங்கே அமர்ந்து விட்டு போகலாம் என்று சொல்லி சங்கிலி பூதத்தான் மனதிலே ஆசை சரி அதன்படி அழகாக அமர்ந்திருக்கின்றார் அம்மா இப்படி அமர்ந்திருக்கக்கூடிய சமயம் சரி அங்கே என்ன நடக்கின்ற பாருங்கள் என்ன நடக்கின்றது கிழக்கரை ஆனதிலே கிழக்கரை ஆனதிலே கிழக்கரை ஆனதிலே அந்த நல்ல நாடதிலே அந்த நல்ல கிழக்கரை நாடதிலே கிழக்கரை நாடதிலே கிழக்கரை நாடதிலே செட்டிமார்கள் 7 பேர்கள் செட்டிமார்கள் 7 பேர்கள் செட்டிமார்கள் 7 பேர்கள் சிறப்புடனே வாழ்ந்து வர சிறப்புடனே வாழ்ந்து வர செட்டிமார்கள் 7 பேர்கள் செட்டிமார்கள் 7 பேர்கள் செட்டிமார்கள் 7 பேர்கள் சிறப்புடனே வாழ்ந்து வர சிறப்புடனே வாழ்ந்து வர அங்கே கீழக்கரை என சொல்லக்கூடிய சிறந்த ஒரு நன்னகர் சரி அந்த இடத்தில் பாருங்கள் அம்மா 7 செட்டிமார்கள் வாழ்ந்து வருகின்றார்கள் சரி அண்ணன் தம்பி 7 பேர்கள் ஆமாம்மா சிறப்பாக வாழ்ந்து வருகின்றார்கள் சரி என்ன வேலை செய்து வருகிறார் என்றால் என்னம்மா வேலை கப்பல் வியாபாரம் செய்து வருகின்றார்கள் கப்பல் புதியதாக சமைத்து அதை என்ன செய்வார்கள் அடுத்தவர்களுக்கு விற்று அதை பணமாக மாற்றுவார்கள் ஆமா சரி இப்படி அம்மா கப்பல் வியாபாரம் செய்து வரக்கூடிய சரி 7 பேர் செட்டிமார்கள் அப்ப பார்த்தா செட்டி என்ன என்ன கப்பல் செய்யணும்பா சரி கப்பல் செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒரே மரத்திலே கப்பல் செய்ய வேண்டும் சரி எனக்கு ரொம்ப நாளா அந்த ஆசை இருக்கின்றது அப்ப கப்பல் செய்வோம் ஆனா பாருங்க பல மரங்களை எடுத்து சேர்த்து கப்பல் செய்வோம் ஒவ்வொரு மரமாக சேர்த்து கப்பல் செய்வோம் ஆனால் ஒரே மரத்தை செய்த கப்பல் என்ன சொல்லி நம்ம வணிகம் செய்வதற்கு நன்றாக இருக்கும் அப்படி ஒரு கப்பலை என்ன செய்ய வேண்டும் நாம் கட்ட வேண்டும் கண்டிப்பாகவே சரி என்று சொல்லி பாருங்கள் இவன் ஆசையோடு புறப்பட்டார் மரத்தை வெட்ட வேண்டும் என்று சொன்னா மாமலைக்கு போக வேண்டும் சரி அங்கு சென்று பார்த்தால்தான் அம்மா நல்ல நமக்கு தகுந்தவாறு மரம் கிடைக்கும் சரி போகலாமா ஆகட்டும் என்று சொல்லி பாருங்கள் அம்மா இந்த 7 செட்டிமார்களும் சரிதான்
மரம் வெட்ட வேண்டும் என்று சொல்லி கப்பல் சமைப்பதற்கு மரம் வெட்ட வருகின்றார்கள் மாமலைக்கு. சரி, இந்த சங்கிலி புதத்தான் அமர்ந்திருக்கக்கூடிய அட்டைகிரி மலைக்கு வந்தார்கள். சரி, அங்கே வந்து அப்படி பாருங்கள், மரங்களை பார்க்கின்றார்கள். இவர்களுக்கு பிடித்த மரத்தை பார்த்து வெட்ட வேண்டும். சரி, அப்படியே சுத்தி சுத்தி பார்க்கின்றார்கள். இந்த சங்கிலி புதத்தான் அமர்ந்திருக்கக்கூடிய அழகான தேக்கு மரத்தை கண்டார்கள். கண்டபோது பாருங்கள், சரி, மகிழ்ச்சி கொண்டார்கள். அண்ணே, என்ன இது பாத்தீங்களா, இந்த மரம் தான் கப்பல் சமைப்பதற்கு அழகான மரம். இந்த மரத்தை வெட்டணும், நம்ம கப்பல் சமைக்கணும். சரி, கப்பல் சமைத்து அப்படி வித்தோம் என்று சொன்னால் கண்டிப்பா வியாபாரம் சரி ரொம்ப அழகா இருக்கும். சபாஷ், இது சொல்லி பாருங்கள். எதையுமே நம்ம ஒரு புதுமையோடு செய்கின்ற பொழுது அதுக்கு வரவேற்பு அதிகமா தானே இருக்கும். பொய்யை சொன்னாலும் ஒரு புதுமையாக சொல்ல வேண்டும். சொன்ன பொய்யை என்ன செய்யக்கூடாது, பழைய பொய்யை சொல்லக்கூடாது. புதுமையான ஒரு பொய்யை சொன்னோம் அதற்கு ஒரு வரவேற்பு இருக்கும். இது என்ன புதுசா இருக்கு? அம்மா, பொய்ய சொன்னா பழைய பொய் சொன்னதே சொல்லிட்டு இருந்தா செழிப்பா இருக்கும்மா. சரி, அத பொய்யை சொல்லி வணிகை செய்தாலும் புதியதாக சொல்ல வேண்டும். ஆமா, சொல்லுப்பா, புதுசாவே பொய்யை சொல்லு. சரி, பாருங்கள், இந்த மரத்தை வெட்டலாம் என்று சொல்லி சரிதான் அழகாக மரத்தை சுத்தி பார்த்தார்கள். இவர்கள் பிடித்தது போல இருந்தது. சரி, இவர்கள் வந்து மரத்தை பார்க்கக்கூடிய சமயத்தில் சங்கிலி புதத்தான் அந்த மரத்தில் இல்லை. சரி, அப்படி பாருங்கள், அம்மா நாட்டுக்குள்ளே சென்று சரி அங்கே சுத்தி பார்க்க வேண்டும், காடுதனை சுத்தி பார்க்க வேண்டும் என்று சொல்லி சங்கிலி புதத்தான் சென்றிருந்தார். காட்டை சுத்தி பார்ப்பது மறுபடியும் வந்து பாருங்கள், இந்த மரத்தில் அமர்ந்து கொள்வது இந்த சுவாமி சங்கிலி புதத்தாருடைய வேலை. அப்ப இவர்கள் வந்த சமயத்தில் சுற்றி பார்ப்பதற்காக சென்று விட்டார்கள். சரி, அந்த சமயம் இந்த செட்டிமார்கள் மரத்தை வெட்ட வேண்டும் என்று சொல்லி முதலில் காப்பு கட்டினார்கள். காப்பு கட்டி ஒரு வாரம் கழித்து வந்து இந்த மரத்தை நாம் வெட்டி செல்ல வேண்டும். ஆமா என்று சொல்லி சரி அவர்கள் முடிவெடுத்து பாருங்கள், மரத்தில் காப்பு கட்டினார்கள். ஆமா, காப்பு கட்டி சென்றார்கள். சரிதான், அவர்கள் ஊருக்கு வந்து விட்டார்கள். அம்மா, இங்கே பாருங்கள், சுத்தி பார்க்க வேண்டும் என்று சென்று சங்கிலி புதத்தாள் சரி அப்படி பாருங்கள் சுத்தி பார்த்து விட்டு மரத்தின் பக்கமாக வந்தார். சரி, மரத்தில் காப்பு கட்டி இருப்பதை கண்டார். அவ மரத்தில் காப்பு கட்டி இருந்தது சொன்னா இந்த மரம் வெட்டப்படுகிறது என்று சொல்லி பொருள். சரி, இன்றில் என்று சொன்னா நாளை அல்லது மறுநாள் நிச்சயமாக இந்த மரத்தை வெட்டுவார்கள். ஆமா, உடனே பார்த்தார் சங்கிலி பூதத்தார் யார் என்று பார்க்கின்றார். சரி, இந்த மரத்தில் நாம் அமர்ந்திருக்கக்கூடிய மரத்தில் காப்பி கட்டி சென்றது யாரு என்று சொல்லி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது சரிதான் கீழக்கரையை சேர்ந்த சரி 7 செட்டிமார்கள் வந்து காப்பு கட்டி சென்றதை அறிந்தார். சரி, ஆகா, அம்மா, அப்படி என்றால் உடனே சென்று சரி இந்த மரத்தை வெட்ட விடாமல் அவர்களை தடுக்க வேண்டும். தடுக்க வேண்டும் என்று சொன்னால் சரி தந்திரமாகவே அவர்களுக்கு சொல்ல வேண்டும். அம்மா என்று சொல்லி பார்த்தார். சரி, செட்டிமாருடைய மனைவி அவருடைய மனைவி கனவிலே தோன்றி சரி கெட்ட சகுனங்கள் கெட்ட கனவாகவே தோன்றினார். சரி, கனவு தோன்றிய உடனே அம்மா இந்த பெண்குடியால் கெட்ட கனவு என்று சொல்லி கண்ணி விழித்து சரியா கண் விழித்தபடி மன்னவர் முகம் பார்த்து சொல்கின்றார். என்ன சொல்கின்றார்கள்? மன்னவா, என்ன அம்மா, நீங்கள் மாமலைக்கு சென்றீர்களே, அம்மா அங்கே மரங்கள் வெட்ட வேண்டும் என்று சென்றீர்கள். சரி, நான் சொல்வதை கேளுங்கள் மன்னா, மறுபடியும் அந்த மலையிலே சென்று மரங்களை வெட்ட வேண்டாம். ஏன் வெட்டக்கூடாது, எதற்கு வெட்டக்கூடாது? நாங்க போய் மரத்தை வெட்டுவதற்காக காப்பு கட்டி வந்து சில நாட்கள் ஆகிவிட்டது. மறுபடியும் மரத்தை வெட்டுவதற்கான வேண்டிய கருவிகளை கொண்டு சென்று மரத்தை வெட்டி கொண்டு வர வேண்டும். ஆனா இவ்வளவு நாளைக்கு பிறகு எதற்காக நீ மரம் வெட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லுகின்ற? நான் ஆகாத சொப்பனம் ஒண்ணு கண்டேன். சரி, ஒரு பொல்லாத கனவு கண்டேன் மன்னவா. ஆமாம்மா, என்ன கனவு கண்ட தெரியுமா? என்ன வாழ்ந்த எந்த வாழையதே வழமையுடன் சரிய கண்டே கழுத்தில் இட்ட மாங்கல்யா கலண்டு வீழ நானும் கண்டே மஞ்சளது அரைக்கும் வேளை நான் மஞ்சளது அது மையாக போக கண்டே மஞ்சளது அரைக்கும் போது மஞ்சளது அரைக்கும் போதே அரைத்த மஞ்சள் கருக்கு கண்டே
அங்கே வளர்ந்து நின்ற வாழை மரம் சரி அப்படியே பாருங்கள் முறிந்து விழவும் கண்டேன். அம்மா அரைக்கக்கூடிய சமயத்தில் அந்த மஞ்சளானது சரி மையாக போக கண்டேன். மன்னவா என்னுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய மாங்கல்யமானது கலண்டு விழ நானும் கண்டேன். சரி மாமலைக்கு போக வேண்டாம். அம்மா நெற்றில் வைத்திருந்த குங்குமம் அப்படி அழிந்து போக நான் கண்டேன். நீங்கள் நான் சொல்வதையெல்லாம் மீறி மறுபடியும் நீங்க மலைக்கு சென்றீர்கள் என்று சொன்னார். சரி ஏதோ உங்களுக்கு ஆகாது ஒன்று நடக்க போகிறேன் என்று சொல்லி என்னுடைய உள்ளத்திலே சொல்லுகின்றது மன்னவா. என்னுடைய உள்ளமெல்லாம் துடிக்கின்றது, படபடக்கின்றது, கை காலெல்லாம் நடுங்குகின்றது. இங்க பாரு பெண்ணே, என்ன அது அடிக்கடி இப்படி கனவு வரத்தான் செய்யும். சரி இதற்காக வேண்டி செய்யக்கூடிய வேலை நிறுத்த முடியுமா? உங்களுக்கு மனம் முடித்து எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது. எந்த ஒரு ஆண்டு நீங்கள் எத்தனையோ மரங்களை வெட்டிருக்கின்றீர்கள், நீங்கள் கொண்டு வந்திருக்கின்றீர்கள், கப்பல் சமைத்திருக்கின்றீர்கள் மன்னவா. சரி ஆனால் இந்த முறைதானே எனக்கு அப்படிப்பட்ட ஒரு கனவு வந்திருக்கின்றது. இவாரம் அதெல்லாம் மறந்து விடு. சரி இவாரு நான் கண்டிப்பாகவே நாங்கள் வெட்டதான் போறோம் மரம். அதை சரி என்ன சொன்னா நாங்க கேட்க மாட்டோம். சரி எங்களுக்கு வேலையே அதான். சரி அந்த மரத்தை வெட்டி கப்பல் செய்யணும், அதை விற்கணும், பணமாக்க வேண்டும். நீங்கள் அந்த காப்பு கட்டி இருக்கக்கூடிய மரத்தை வெட்டாமல் அந்த மலையில் எத்தனையோ மரங்கள் இருக்கும். நீங்கள் அதில் சென்று அதெல்லாம் முடியாது. சரி நான் இப்போது அதே மரத்தை மட்டுமே வெட்டுவோம். சரி இவாரம்மா புலம்பிக் கொண்டிருக்காத நான் புறப்படுகின்றோம் என்று சொல்லிவார்கள். மனைவி சொல்லக்கூடிய வார்த்தையை சரி எதையுமே காதில் வாங்கவில்லை. நமக்கு அந்த மரத்தை வெட்ட வேண்டும் என்று சொல்லி அந்த 7 செட்டிமார்களும் புறப்பட்டார்கள். அதான் பாருங்க, இன்றைக்கு யாருடைய சொல்லையும் யாரும் கேட்க கூடாதுன்னு சொல்லி பிடிவாதமாக இருக்கக்கூடாது. சரி 10 சொல்லுகின்ற பொழுது ஏதாவது ஒரு சொல்லியாவது ஒரு உண்மை இருக்க வேண்டும். அப்ப மனைவி போகாதீர்கள் சொல்லி மறுத்த போது சரி ஒரு 10 நாள் கழிச்சு போகலாமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணமாவது நம்முடைய உள்ளத்துல வரணும். அதை விட்டுட்டு அவன் சொல்லி நாம கேட்கிறதா என்று சொல்லி பாருங்கள். கேளாமல் வருகின்றார்கள். சரி அப்படி நேர அட்டகிரி மலைக்கு வந்தார்கள். ஆமா அங்கே வந்து பாருங்கள். சரி காப்பு கட்டினா அதே மரத்தை பார்த்தார்கள். ஆமா அந்த மரம் தாப்ப நல்ல மரம். சரி இந்த மரத்துல கப்பல் செஞ்சோன்னு சொன்னா வியாபாரம் எப்படி இருக்கும்? உண்மையிலே இந்த மரத்தால் செய்யப்பட்ட பொருள் எந்த பொருளாக இருந்தாலும் நம்ம பார்க்கும்போது இந்த மரம் நல்லா இருந்தா வாங்குவோம். சரி அதே மாதிரி நல்ல மரத்தில் செய்த கப்பலுக்கு ஒரு தனி வரவேற்பு இருக்குதானே செய்யும். ஆமா சரி பாருங்கள். பார்த்தா இந்த சங்கிலி பூதத்தான். சரி அடே செட்டிமார்களே, அம்மா இவ்வளவு தூரம் மனைவி கனவிலே தோன்றி சொல்லியும் சரி மறுத்து பேசி இங்க வந்திருக்கின்றீர்கள். அம்மா விடமாட்டேன். சரி மரத்தை வெட்டி நான் பார்த்துக் கொள்கிறேன் அம்மா என்று சொல்லி பாருங்கள். சரிதான். சங்கிலி பூதத்தான் சற்று அமைதியாக இருந்து கொண்டார்கள். இந்த கொத்தன் அதாவது இந்த செட்டிமார்கள் எல்லோருமாகவே சரி அழகாக பாருங்கள் கொத்தன்மாரை அழைத்து வந்தார்கள். சரி அதாவது மரத்தை வெட்ட சொன்னா அவர்கள் வெட்ட முடியாது. இவர்கள் வணிகர்கள், இவர்கள் பணத்தை நிச்சயவார்கள் முதலீடாக போடுவார்களை தவிர இவர்களுக்கு வேலை செய்ய தெரியாது. வேலை செய்கின்றவர்கள் மர வேலை செய்யக்கூடியவர்கள் தானே செய்ய வேண்டும். மரத்தச்சர்களால் இந்த மரத்தை வெட்ட முடியும். சரி என்று சொல்லி அவர்களையும் அழைத்து வந்திருந்தார்கள். அங்கே பாருங்கள். சரிதான். செட்டிமார்கள் நினைத்தபடி அந்த தேக்கு மரத்தை வெட்டுகின்றார்கள். சரி இப்படி வெட்டுகின்ற பாருங்கள். எப்படி வெட்டுகின்றார்கள்? மரமதையும் வெட்டுகிறார், மரமதையும் வெட்டுகிறார், மானுடைய மாந்தையர்கள் மரமதையும் வெட்டுகிறார், மரமதையும் வெட்டுகிறார், கிளைகளையும் தான் ருகி இருவிதமாய் உருவாகி அந்தகிரி மலையை விட்டு ஆழிபக்கம் அவர் வார கப்பலிலே ஏற்றினாரே, கப்பலிலே ஏற்றினாரே கனமுடைய மாந்தையர்கள் கப்பலிலே ஏற்றினாரே, கப்பலிலே ஏற்றினாரே கனமுடைய மாந்தையர்கள். அழகுடன் இந்த தச்சர்கள் மரத்தை வெட்டினார்கள். சரி சங்கிலி பூதத்தான் சற்று அமைதியாக இருக்கின்றார். அம்மா மரத்தை வெட்டினார்கள். சரி அங்க இருக்கக்கூடிய கிளை எல்லாம் தரித்து அம்மா அழகாக ஒன்று போல் பாருங்கள். சரி மரத்தை பாருங்கள் கப்பலில் ஏற்ற வேண்டும். சரி அது தகுந்தவாறு மரத்தை அழகாக செதுக்கி அம்மா உருவாக்கி சரி கப்பலில் ஏற்றினார்கள். சரி ஏற்றி எங்க கொண்டு போகணும்? நேரே கீழக்கரைக்கு கொண்டு செல்ல வேண்டும். ஆமா சரி அந்த இடத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி ஆமாம்மா அப்படி அழகாக மரத்தை கப்பலில் ஏற்றினார்கள். சரி சங்கிலி பூதத்தாரும் கப்பல் வந்து அமர்ந்தார். சபாஸ், நான் இருக்கக்கூடிய மரத்தை நீங்கள் வெட்டி செல்கின்றீர்கள். இந்த மரத்தோடு வந்து உங்களை ஒரு பாடுபடுத்தாமல் விடமாட்டேன் என்று சொல்லி ஐயா சங்கிலி பூதத்தாரும் பாருங்கள் அமர்ந்து கொண்டார்கள். சரி அப்படி பாருங்கள் சங்கிலி பூதத்தார் மரத்தோடு வந்து அமர்ந்திருக்கு. சரி இதை எரியாத இந்த செட்டிமார்கள் அம்மா தச்சர்மார்களோடு சரி இந்த மரத்தை கப்பலாக சமைக்க வேண்டும் என்று சொல்லி அம்மா மகிழ்ச்சியாக அப்படி கப்பல் வந்து கொண்டிருக்கின்றது. சரி கப்பல் வந்து கொண்டிருக்க பாருங்கள். ஆமாம்மா அவர்கள் ஒரு பக்கமாகவே கீழக்கரை பக்கமாக கப்பல் வந்தது. சரி நடு கடல் பக்கமாக வந்தது பாருங்கள். பார்த்தார் இந்த பூதத்தார். சரி வந்தது கோபம். சரிதான். இதற்கு மேல் ஊருக்குள் இந்த
மரம் அதை கொண்டு செல்ல விடலாமா? நாம் சங்கிலி பூதத்தான். சரி, நம்முடைய வீரம் இந்த இருக்கக்கூடிய செட்டிமாருக்கு தெரிய வேண்டும். ஆண்டவனிடத்தில் கொடுத்த வரத்தை வைத்தவர்களை படாத பாடுபடுத்த வேண்டும் என்று சொல்லி பாருங்கள். சரி, சங்கிலி பூதத்தாரும் சங்கிலி பூதத்தாரும் அந்த நல்ல செட்டிமாரை செட்டிமார் எல்லோரையும் அறிவு விட்ட வேண்டும் என்று ஆதாளி போட்டுக்கொண்டு சங்கிலி பூதத்தாரும் அந்த நல்ல கப்பல் தன்னை கப்பலிலே நின்று கொண்டு சங்கிலியே தோளிலிட்டு ஆதாளி போடுவாரா அழகுடைய பூதத்தாரும் அங்கிருந்த செட்டிமாரை கொல்லுவாரா ஆயுதங்கள் தனை எடுத்து தச்சர்மாரை கொல்லுவாரா அந்த நல்ல கப்பல் அது ஆழக்கடல் மூழ்கிடுமா சங்கிலி பூதத்தார். சரி, அப்படி பாருங்க சங்கிலியை தொழிலிட்டு அப்படியே வீர குறவையிட்டு ஆதாளி போட்டார். சரி, ஆதாளி போட்டுக்கொண்டு ஆயுதம் எடுத்து செட்டிமாரை ஓங்கி அடித்தார். செட்டிமாரே, நான் அமர்ந்திருக்கக்கூடிய தேக்கு மரத்தை வெட்டி கொண்டு வந்து விட்டீர்கள். சரி, உங்கள் மனைவி கனவிலே நான் சொன்னேன் மரத்தை வெட்டாது என்று சொல்லி கேட்கவில்லை. அதாவது செய்துவிட்டு அழிந்து போவி. சரி என்று சொல்லி பாருங்கள். கப்பலோடு அந்த செட்டிமாரை அந்த தச்சர்மார்களையும் சரி அதே இடத்தில் சங்காரம் செய்தார். அந்த மரங்களை வெட்டு சென்ற கொத்தன்மார்களையும் அதே இடத்தில் அடித்துக் கொண்டார். சரி, அடித்து கொன்றதோடு அல்லாமல் பாருங்கள் அந்த கப்பலை அந்த ஆழ்கடல்களை ஆழ்த்தினார் சங்கிலி பூதத்தார். அந்த சங்கிலி பூதத்தான் சரி கோபத்தோடு செட்டிமார் வந்த கப்பலும் பாருங்கள் அப்படி கடலோடு போய்விட்டது. சரி, அந்த சமயத்தில் எட்டி பார்க்கின்ற சங்கிலி பூதத்தான் சரி அப்படியே எட்டி பார்க்கக்கூடிய சமயத்தில் அங்கே செந்தில் ஆண்டவர் முருகப்பெருமானுக்கு சரி திருச்செந்தூரிலே அழகான ஒரு ஆலயம். சரி, அந்த ஆலயத்தில் பூசை நடப்பதை காது கேட்டார். அந்த மணி ஓசையை கேட்டார். வழிபாடு நடக்கின்ற பொழுது மணி ஓசை, பெரிய பெரிய கோயில் எல்லாம் பெரிய மணி கட்டி இருப்பார்கள். அந்த மணி அடிக்கின்ற பொழுது ரொம்ப தூரத்திற்கு அதனுடைய ஓசையை கேட்கும். அது போன்று இந்த கப்பலை ஆழ்த்தி விட்டு இருக்கின்ற பொழுது செந்தூர் பதிலே முருகனுக்கு வழிபாடு நடக்கின்றது. அங்க அடிக்கக்கூடிய அந்த மணி ஓசையை கேட்டார் சங்கிலி பூதத்தார். மணி ஓசை கேட்ட போது ஆகா அங்கே முருகப்பெருமான் எடுத்து நமக்கு ஒரு வழிபாடு வாங்க வேண்டும். சரி என்று புறப்பட்டார். இப்படி வருகின்ற பாருங்க திருச்செந்தூர் நோக்கி எல்லோ திருச்செந்தூர் நோக்கி எல்லோ இடமுடனே அவர் வாரா திடமுடனே அவர் வாரா ஆனை தந்தனை தானா தனை தனனை தந்தனை தானா ஆனை தந்தனை தானா தனை தனனை தந்தனை தானா திருச்செந்தூர் நோக்கி எல்லோ திருச்செந்தூர் நோக்கி எல்லோ திருச்செந்தூர் நோக்கி எல்லோ இடமுடனே அவர் வாரா திடமுடனே அவர் வாரா ஆனை தந்தனை தானா தனை தனனை தந்தனை தானா ஆனை தந்தனை தானா தனை தனனை தந்தனை தானா கந்தனோட சன்னதியில் கந்தனோட சன்னதியில் வந்து சேர்ந்தார் கட்டழகன் வந்து சேர்ந்தார் ஆனை தந்தனை தானா தனை தனனை தந்தனை தானா ஆனை தந்தனை தானா தனை தனனை தந்தனை தானா கந்தனோட சன்னதியில் கந்தனோட சன்னதியில் கட்டழகன் வந்து சேர்ந்த கட்டழகன் வந்து சேர்ந்தார் ஆனை தந்தனை தானா தனை தனனை தந்தனை தானா ஆனை தந்தனை தானா தனை தனனை தந்தனை தானா. அங்கே சங்கிலி பூதத்தான் உடனே புறப்பட்டார். சரி, அங்கே திருச்செந்தூரில் சென்று நமக்கு ஒரு வழிபாடு வாங்க வேண்டும் என்று சொல்லி அழகாக வருகின்றார். சரி, அங்கே அதாவது செந்தில் முருகன் அமர்ந்திருக்கக்கூடிய சன்னதியில் வந்தார். சரி, வந்து முருகப்பெருமானை வணங்கி நின்றார். அம்மா அண்ணா என்று அழைத்தார். சரி, என்னை பார்த்தார் முருகப்பெருமான். அம்மா நீ யாரப்பா என்னுடைய ஆலயத்தில் வந்து என்னை அழைக்கின்றாய்? நீ யாரப்பா எங்கிருந்து வந்திருக்கின்றாய்? ஆண்டவனுடைய சொல்லுக்கிணங்க தேவாதி தேவுக்கள் எல்லாம் அமுது கிடைந்தார்கள். அமுது கிடைக்கின்ற பொழுது அந்த அமுதத்தில் நான் பிறந்தேன் அண்ணா. சரி, ஆண்டவன் என்னை வெள்ளிமலையில் அழகாக அமர வைத்து அம்மாவும் ஆண்டவன் என்னை வளர்த்தார்கள். ஒரு சிறிய தவறு நடந்த காரணத்தினால் சரி ஆண்டவனிடத்தை நான் கோபப்பட்டு வந்து கொண்டிருக்க போது ஆண்டவன் என்னை பார்த்தார்கள். எனக்கு வேண்டிய வரத்தை கொடுத்தார்கள். சரி, வேண்டிய வரத்தை வாங்கிவிட்டு இந்த வையகத்திலே நான் வழிபாடு வாங்குவதற்காக வந்திருக்கின்றேன். ஆனா இங்கு வருகின்ற வழியிலே உங்களுடைய கோவிலிலே இந்த மணி ஓசையை கேட்டேன். ஆகையினால் உங்களிடத்தில் எனக்கு ஒரு வழிபாடு வாங்க வேண்டும் என்று என்னுடைய உள்ளத்தின் ஆசை. முருகா சங்கிலி பூதத்தானே உனக்கு சிறந்த ஒரு வழிபாடு உண்டப்பா. சரி, என்னுடைய ஆலயத்தில் எனக்கு வழிபாடு முடிந்த பிறகு உனக்கு வழிபாடு உண்டு. சரி, எனக்கு என்னெல்லாம் படைப்பார்களோ அது அப்படியே உனக்கும் படைப்பார்கள். தேங்காய் இருந்தாலும் சரி, பழமாக இருந்தாலும் சரி, பாயாசமாக இருந்தாலும் சரி, தேனும் தெய்வமாகவும் இருந்தாலும் சரி, அதே மாதிரி புட்டாக இருந்தாலும் சரி,
எதுவாக இருந்தாலும் எனக்கு எந்த திருச்சோறு படைக்கின்றார்களோ சரி அதே திருச்சோரை உனக்கு படைப்பார்கள். நான் இங்க இருக்கக்கூடிய போத்திமாரிடத்தில் சொல்லி விடுகின்றேன். சரி உனக்கு அழகுடனே வழிபாடு கிடைக்கும் அப்பா. சரி என்று சொன்ன போது சரிதான் சங்கிலி பூதத்தான் மகிழ்ச்சியோடு ஆமாம்மா அந்த செந்தில் ஆண்டவர் திருச்செந்தூரிலே சரி அழகாக அமர்ந்திருக்கின்றார். சபாஸ் சிறந்த ஒரு வழிபாடு நடந்து கொண்டிருக்கின்றது. சரி அழகாக அங்க இருக்கக்கூடிய அந்தணர்கள் அம்மா இந்த முருகப்பெருமானுக்கு அழகாக வழிபாடு கொடுக்கின்றார்கள். சரி சங்கிலி பூதத்தாருக்கு வழிபாடு கொடுக்கின்றார்கள். அப்ப எப்பொழுதும் பாருங்கள் முருகனுக்கு வழிபாடு நடக்கின்றதோ வழிபாடு ஒவ்வொரு நேரம் வழிபாடுக்கும் ஒவ்வொரு படையில் போடுவார்கள், திருச்சோறு போடுவார்கள். சாப்பிடு, நீ மட்டுமே அந்த புட்டை செஞ்சு சாப்பிடு. சரி இட்லி புட்டு யாராவது சாப்பிட முடியுமா? ஏன் சாப்பிட முடியாது? இட்லியில உப்புமா தான் செய்வாங்க. உப்புமாவோ புட்டு மாதிரி மாத்திர வேண்டியதானே. எதா இருந்தாலும் நாம செய்யறதுதான் அதுக்கு உணவு பொருள், அது வைக்கிறதுன்னா பேர் மதில என்ன இருக்கு, பிரச்சனை இல்லப்பா. அம்மா நீ எப்படி சாப்பிட்டு போ. சரி ஆனா பாருங்கள் அக்கா இந்த முருகப்பெருமானுக்கு அழகாகவே சரி புட்டு செஞ்சு வைப்பார்கள். அம்மா அதான் அரிசி புட்டு. சரி அவருக்கு பிடித்தது அரிசி புட்டு. அம்மா அது செய்து வைத்து வழிபட்டார்கள். சரி ஆனால் சங்கிலி பூதத்தாருக்கு அம்மா உமியில் புட்டு செய்து வைத்தார்கள். இப்ப தவிடு புட்டு. சரி அதான் தவிடு புட்டு. உமி யாரோ தங்க முடியுமா? அது தவிடு ரொம்ப சத்தானதுதான். நிறைய பேர் தவிடுன்னா ரொம்ப எகத்தலமா நினைப்பாங்க. சரி அப்ப பாரு அரிசியில இருக்க சத்தை விட அந்த அரிசியில இருந்து நீக்கப்படக்கூடிய அந்த தவிடுல தான் சத்து இருக்கு. ஆனா அதை நீங்களும் சாப்பிட மாட்டீங்க, ஒதுக்கியாச்சு. என்னைக்கு நீங்க இந்த அரிசி இருப்பாரு நம்ம நெல்லரிசியில என்னைக்கு அந்த தவிட நாம முழுமையா நீக்கிட்டு அப்படி வெள்ள வெள்ளையேற சாப்பிட ஆரம்பிச்சோமோ அன்னையில இருந்து நமக்கு சர்க்கரை வேதி வந்துட்டு. ஆமா அந்த தவிடு அந்த அரிசியில ஒட்டி இருந்தாதான் அதுக்கு சுவை. அதான் சுவை. நான் அண்ணெல்லாம் சின்ன பையனா இருக்கும்போது பாரு நெல் அவிச்சு காய போட்டு குத்துறதுக்கு தருவாங்க. சரி அப்ப முதி வண்டியில வச்சு நாங்க கொண்டு போவோம். பக்கத்து ஊரு குத்த கொண்டு போகும்போது அங்க அந்த அரபி மில்ல இருக்கக்கூடிய அண்ணன் கேட்பாங்க, தம்பி வீட்டுல என்ன சொல்லி விட்டாங்க, அரிசியை நல்லா தீட்டமா லேசா தீட்டினா போதுமா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப நான் அம்மா என்ன சொல்லி விடுவாங்க, லேசா தீட்டினா போதும்னு சொல்லுவாங்க. அப்ப நாங்க சொல்லும் போது என்ன செய்வார்கள், அந்த அரிசி அப்படி லேசா பட்டுப்படாம தீட்டுவாங்க. அந்த தவிடுலாம் ஒட்டி இருக்கும். அந்த அரிசி சாப்பிட்டதாம கால் கை வெளியில வராது. உங்களுக்கு சின்ன கருப்பு கூட இருந்துடக்கூடாது. அதை திங்கிறத விட சும்மா இருக்கலாம். நீங்க எல்லாம் கடையில இன்னைக்கு வாங்கி சாப்பிடக்கூடிய அரிசி எல்லாம் நீங்க சாப்பிடறதை விட சரி பேசாம வேற எதையா திருட்டு போகலாம். ஆமா எங்களுக்கு பிடிச்சிருக்கு நாங்க சாப்பிடுறோம், உனக்கு என்னப்பா, நீ எப்படி சாப்பிட்டு போ. எந்த பொருளுமே பாரு அந்த தவிடு நீக்கப்பட்ட பொழுது அதனுடைய சத்து அதோட போயிருது. சரி அதுவே முருகப்பெருமானுக்கு பாருங்கள் நல்லா அரிசி புட்டு. அப்பன் சங்கிலி பூதத்தாருக்கு தவிடு புட்டு, அதான் உமி புட்டு. பாருங்க அந்த அந்தணருக்கு சரி இந்த சங்கிலி பூதத்தானுக்கு வழிபாடு செய்வது விருப்பம் இல்லை. ஆகையினால் பாருங்க சரி இப்படி உமி புட்டை வைத்தார். முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்யக்கூடிய நான் எதற்காக ஒரு பூதத்துக்கு வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொல்லி பாருங்கள். இந்த அந்தணர் பாருங்கள் இந்த சங்கிலி பூதத்தாருக்கு சரி உமி புட்டை வைத்தார் பாருங்கள். ஆமாம்மா கண்டா சங்கிலி பூதத்தார் சரி அதே அந்தணரே அம்மா எனக்கு உமி புட்டு வைக்கின்றாயா சரி என்று கோபத்தோடு என்ன செய்தா பாருங்கள். என்ன செய்தார்கள், உமி புட்டு படைத்தவனே அங்கே ஓங்கி அவர் அடித்தாரே. உமி புட்டு படைத்தவனே அவர் ஓங்கி அடித்தாரோ. அடிபட்ட அந்தணரோ அங்கே அலறி அவர் ஓடி வர. அடிபட்ட அந்தணரோ அலறி சத்தம் போடுவாரோ. அந்த முருகனோட முன்பாக அங்கே முறையிட்டார் அந்தணரோ. அந்த முருகனோட முன்பாக முறையிட்டார் அந்தணரோ. அப்படி பருவ கொண்ட சங்கிலி பிராடே அந்தணரே அம்மா எனக்கு உமி புட்டு படைக்கின்றாய் சரி என்று பாருங்கள் கோபத்தோடு ஆமாம்மா படைத்த அந்த அந்தணரை ஓங்கி அடித்தார். சபாஸ் ஒரே அடி தலையில அடிச்சாரு பாருங்க. அம்மா அடிச்சு அடி வலி பொறுக்க முடியாமல் சரி அலறி சத்தம் போட்டு கொண்டு வர முருகா அந்த கடம்பா கார்த்திகையா கதிர்காம வேளா சங்கிலி பூதாத்தாருக்கு நீ புட்டு படைக்க சொன்னாயே, படைத்த எண்ணெய் இரும்பு தடி கொண்டு மண்டையில் அடித்து விட்டானே முருகா. என்னால் வலி பொறுக்க முடியவில்லை முருகா என்று சொல்லி சரி பாதத்தில் விழுந்தார். பார்த்தா முருகப்பெருமான் அம்மா சங்கிலி பூதத்தான் இங்க வா, என்ன எனக்கு வழிபாடு செய்யக்கூடிய இந்த அந்தணரை எதற்கு அடித்தாய்? அண்ணா உங்களுக்கு பாருங்கள் அரிசி புட்டு சரி என்னுடைய படையிலே பாருங்கள் எனக்கு உமி புட்டு. இந்த உமி யாரோ சாப்பிட முடியுமா? இந்த அந்தணருக்கு எவ்வளவு திமிர் இருந்தா அடிச்சதோட விட்டுன்னு வைங்க அப்பா கொன்னு இருக்கும். இதற்கு மேல் இந்த அட்டகாசம் செய்யக்கூடாது. சரி சரி ஏதோ தெரியாமல் படைத்து விட்டார். அம்மா அதற்கு இப்படி அடித்து விட்டாயே. சரி இங்க பாரப்பா என்ன இனிமேல் இந்த இடத்தில் உன்னை வைத்து பாதுகாக்க முடியாது. சரி இவர்களுக்கு உன்னை பிடிக்கவில்லை அம்மா, அதனால் நீ புறப்படு. சரி வேற எங்கேயாவது சென்று உனக்கு பிடித்த இடத்தில் அமர்ந்து சரி நீ வழிபாடு வாங்கிக் கொள்வாய். சபாஷ். எந்த இடத்தில் நாம் இருக்கின்ற பொழுது நம்மளை சுற்றி இருப்பவர்களுக்கு நம்மளை பிடிக்கவில்லையோ திருமணம் அங்க இருந்தேன்னு சொன்னா நமக்கு தொல்லைகள் தான் கொடுப்பார்கள். அது போன்று இந்த அந்தணர்களுக்கு நீ என்னிடத்திலே அமர்ந்து வழிபாடு வாங்குவது இவர்களுக்கு பிடிக்கவில்லை. சரி பரவாயில்லை, நீ என்னிடத்திலே முறையீடு செய்கின்ற பொழுது நான் ஏதாவது அவர்களை சொல்ல வேண்டியிருக்கும். ஆகையினால் தம்பி
நீ மகிழ்ச்சியா புறப்படு என்று சொன்ன போதே சரி சங்கிலி பூதத்தான சரி என்று புறப்பட்டார். அம்மா இதற்கு நமக்கு மரியாதை இல்லை. சரி மரியாதை இல்லாத இடத்துல நமக்கு இருக்க கூடாது. அன்பு இல்லாத இடத்துல இருக்கக்கூடிய மரியாதை என்ன வேணுமா? மரியாதை இருக்கு. அன்பு இருந்தாலே போதும். அன்பு இருந்தாலே அங்க எல்லாமே இருக்கும். மரியாதைன்னு சொல்லக்கூடிய சொல்ல என்ன செய்யணும்? தமிழ் சொல்ல இருந்து நீக்கிறோம். என்னைக்கு நீக்கிறோமோ அன்னைக்கு நாம மகிழ்ச்சியா இருப்போம். அம்மா அன்பு இருக்கு. அன்பு இல்லாத இடத்துல இருக்க கூடாது. இது சொல்லி பாருங்க. சரி இந்த சங்கிலி பூதத்தான் புறப்பட்டார். அம்மா எப்படி வருகின்றார் பாருங்க. எப்படி வருகின்றார்கள்? திருச்செந்தூர்தனை கடந்து திருச்செந்தூர்தனை கடந்து அவர் தினமுடனே அவர் வாரார் தினமுடனே அவர் வாரார் கடந்து தனி கடந்து மேற்கு திசை நோக்கி எல்லோ மேற்கு திசை நோக்கி எல்லோ என்னையுடன் அவர் வாரார் என்னையுடன் அவர் வாரார் பரமன் குறிச்சி பாதையாக பரமன் குறிச்சி பாதையாக பாங்குடனே அவர் வாரா பாங்குடனே அவர் வாரா பரமன் குறிச்சி பாதையாக பாங்குடனே அவர் வாரார் பாங்குடனே அவர் வாரார் அங்கே சங்கிலி பூதத்தான் புறப்பட்டார். சரி திருச்செந்தூர் தனை கடந்து அம்மா அப்படி தெற்கு திசை நோக்கி வருகின்றார். சரி அழகாக பாருங்கள். இந்த சங்கிலி பூதத்தான் பாருங்கள் இன்னும் மக்களிடத்தில் வழிபாடு வாங்க வேண்டும் என்று சொல்லி சரி அழகாக பாருங்கள். ஆக வழிபல கடந்து வருகின்ற பரமன் குறிச்சி பாதையாகவே சரி வருகின்றார் இந்த சங்கிலி பூதத்தான். சரி பரமன் குறிச்சி பாதையாகவே அம்மா நீரை பாருங்கள். விஞ்ஞானபுரம் தனை கடந்து சரி பன்னம்பாறை வழியாகவே சாத்தான் குளம் வழியாகவே பாருங்கள் சங்கிலி புதத்தார் வருகின்றார். கணக்குஜனாயனும் பாதையாக செண்பகராமநல்லூர் வழியாக சரி நான்கினேரி வழியாக அப்படியே ஏர்வாடிக்கு வருகின்றார். ஏர்வாடி கடந்து பாருங்க திருக்கரங்குடிக்கு வருகின்றார். திருக்கரங்குடி வந்து சேர்ந்தார். சரி இந்த சங்கிலி பூதத்தார் அம்மா அங்கே வந்து பார்க்கக்கூடிய சமயத்தில் சரி அழகாக அமர்ந்திருக்கிறார் நம்பிராஜன். அம்மா அந்த நம்பி சுவாமி ஆலயத்தை பார்த்தபோது என் பெருமாளுடைய சன்னதி என் பெருமாளுடைய சன்னதி பார்த்தபோது சங்கிலி பூதத்தான் இங்கு நமக்கு ஒரு வழிபாடு வாங்க வேண்டும் என்று சொல்லி அங்கே நம்பிராஜன் ஆலயத்தில் வந்து சரி அடிவணங்கி நின்றார். பார்த்தா இந்த நம்பிராஜன் சரி அப்பா என்ன என்னுடைய ஆலயத்தில் வந்து வணங்கி இருக்கின்ற யாரப்பா நீ எங்கிருந்து வந்திருக்கின்றார்? நான் 8வது அமுதத்திலே பிறந்த அதாவது சங்கிலி பூதத்தார். ஆண்டவனுக்கு பிள்ளையாக வெள்ளிமலையிலே நான் அமர்ந்து வளர்ந்து வந்தேன். ஒரு சிறிய காரணத்திற்காக அந்த வெள்ளிமலையை விட்டு இறைவனிடத்தை நான் வரத்தை வாங்கிவிட்டு வெளியில் வந்து விட்டேன். ஒவ்வொரு இடமாக சென்று நான் வழிபாடு வாங்கி வந்து கொண்டிருக்கின்றேன். ஐயா பெருமாளே உங்களை பார்த்தவுடன் உங்களிடத்திலே வழிபாடு வாங்க என்னுடைய உள்ளத்தில் ஆசை. ஆகையினால் உங்களுடைய கோவில் எனக்கும் ஒரு புறமாக நீங்கள் எனக்கு ஒரு வழிபாடு கொடுக்க வேண்டும். கண்டிப்பாக உனக்கு வழிபாடு உண்டப்பா. இந்த ஆலயத்திலே நீ தான் காவலம் கட்டுமாக இருக்க வேண்டும். சரி இந்த கதவை திறக்க வேண்டும் என்று சொன்னால் ஆனால் உன்னுடைய அனுமதியோடு தான் இந்த கதவு திறக்க வேண்டும். சரி அப்படியே அடைக்க வேண்டும் என்றாலும் அம்மா உன்னுடைய அனுமதியோடு தான் இந்த கதவு அடைபட வேண்டும். சரி அப்படி உனக்கு ஒரு பொறுப்பான வேலை கொடுத்திருக்கின்றேன். மகிழ்ச்சி. அந்த பக்துப்பிறை இசக்கியம்மை அமர்ந்திருக்கின்றார். சரி 2 பேருமாக சேர்ந்து பேச்சியம்மன் அமர்ந்திருக்கின்றார். சரி அத்தனை பேரோடு அம்மா அழகாக நீயும் அமர்ந்து வழிபாடு வாங்கிக் கொண்டு சரி இந்த ஆலயத்திலே காவலும் எட்டுமாக நீ காவல் புரிந்து வருவாயப்பா. மகிழ்ச்சி சுவாமி இது சொன்ன போது சரி அழகுடனே பாருங்கள். சரிதான் அந்த திருக்கரங்குடி நம்பிராஜனுடைய ஆலயத்திலேயும் சரி சங்கிலி பூதத்தான் அம்மா பிற இசைக்கிய தாயான வேச்சியம்மை சரி அங்கே அழகுடனே பூஜை வாங்கி அமர்ந்திருக்கின்றார்கள். அம்மா இப்படி அமர்ந்திருக்கக்கூடிய சமயத்தில் பாருங்கள் சரி இங்கே வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொல்லி சரி கோவிலம்மா புறத்தில் இருந்து அம்மா அங்கிருந்து ஒரு அந்தனர் ஒரு வேலவன் என்று சொல்லக்கூடிய நம்பியான் ஒருவர் என்ன செய்கின்றார் பாருங்க. நம்பியான் என்று சொல்லக்கூடிய இனத்தை சேர்ந்தவர் தான் நினைச்சுவார்கள். இது போன்று பெருமாள் கோயில்களில் வழிபாடு செய்வார்கள். சரி அந்த இனம் ஒரு தனி இனம். அது வந்து ஒரு நம்பியான் வழிபாடு செய்து வருகின்றார்.
இப்படியாகவே சரி இவர் அழகுடனே வந்து ஆக கதவு திறக்க வேண்டும் என்று சொன்னால் சரி சங்கிலி பூதத்தானை வணங்க வேண்டும். அம்மா வணங்கி பின் கதவு திறக்கும். சரி அதற்கு உள்ளே சென்று வழிபாடு செய்த பிறகு அம்மா அங்கே வந்த பிறகு சரி கதவு மூடிவிடும். சங்கிலி பூதத்தான் கதவை பூட்டி விடுவார். சரி ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டுமே சரி அந்த ஆலய கதவு திறக்கும். சரி அடைத்த பிறகு மறுபடி அம்மா திறக்காது. அப்ப மாலை வழிபாடு மட்டும்தான் காலை வழிபாடு. அப்ப காலை வழிபாடு முடிந்ததுக்கு பிறகு திரும்ப மாலை வழிபாடு தான் கதவு திறக்கும். இடையில யாராலையுமே திறக்க முடியாது. சரி 2 முறை வழிபாடு. அம்மா இப்படியாக இந்த நம்பியார் பாருங்கள் மகனோடு வாழ்ந்து வருகின்றார். சரி வாழ்ந்து வரக்கூடிய சமயத்தில் அங்கே அழகாக அன்று பாருங்கள் சரி மகன் பெயர் குண்டலகேசி. அம்மா மகனுக்கு 5 வயது. சரி இந்த நம்பியார் பாருங்கள் அம்மா அன்று மாலை பூசை செய்ய வேண்டும் என்று சொல்லி சரி அப்படி புறப்பட்டார். அப்ப இந்த பாருங்கள் இந்த குண்டலகேசி தெருவில் சின்ன பிள்ளைகளோடு தெருவில் விளையாடி கொண்டிருக்கின்றார். சரி அப்ப அப்பா பாருங்கள் ஆண்டவருடைய கோயிலுக்கு வழிபாடு சிவருக்கு போவதை பார்த்த உடனே தந்தையிடத்திலே சொல்லாமல் பாருங்கள் தந்தைக்கு பின்னாலே சென்று கொண்டிருக்கான். தந்தைக்கு பின்னால போயிட்டே இருக்கிறான். அப்ப மகன் வருவதை அறியாமல் அவர் சென்று கொண்டிருக்கின்றார். என்ன செய்தார்? மகனும் பின்னால் செல்கின்றார். சென்றான் பாருங்கள் இது அறியாத இந்த நம்பியான் சரி ஆலயத்திலே சென்றான். சரிதான் ஆலய கதவை திறந்து பார்க்கக்கூடிய சமயம் அம்மா அங்கே பாருங்கள் மகன் வந்து கையை பிடித்தான். சரி மகனே என்ன எப்படிடா வந்தாய் என்று சொல்லி அழகாக மகனை அழைத்து சென்று சரி அழகாக ஒரு இடத்தில் அமர வைத்து அம்மா அங்கே அழகுடனே பாருங்கள் நம்பிராஜனுக்கு வழிபாடு செய்தார். சரி மகனுக்கு பாருங்கள் தூக்க வந்த போது சரி ஒரு ஓரமாக துண்டு வேசி விரித்து அம்மா மகனை தூங்க செய்து விட்டு சரி அவர் வழிபாடு செய்தார். சரி வழிபாடு முடிந்த உடனே பாருங்கள் மகனை மறந்து விட்டார். ஏன்னா நாள்தோறும் வருகின்ற பொழுது இவர் தனியாகவே வருவார், தனியாகவே செல்வார். அப்ப மகன் வந்தது அறியாமல் அவர் தூங்கிட்டு இருக்கிறான். இதை மறந்து என்ன செய்து விட்டார்? மகனை உள்ளே உள்ளே வைத்து விட்டு பாருங்கள் சென்று விட்டார். சரி சங்கிலி பூதத்தார் கதவை அடைத்தார். அம்மா இப்படி இருக்கக்கூடிய சமயம் வீட்டுக்கு சென்றார். சரி அங்கே மனைவி மகனை காணாமல் தேடினார்கள். அப்ப மகனை ஆலயத்திலே தூங்க வைத்து விட்டு வந்து விட்டேன்னு சொல்லி சரி ஓடோடி வருகின்றார். சரி சங்கிலி பூதத்தானே என் மகன் உள்ளே இருக்கின்றான். அம்மா கதவு திறங்கள் என் மகனை அழைத்து செல்கிறேன். சரி முடியாதப்பா நீ காலை வா. சரி கதவு அடைத்து விட்டு இனிமே கதவு திறக்காது. காலை வந்தால் உன் மகனை நான் கொடுப்பேன் என்று சொல்ல சரி இல்லை என் மகனை இப்போது கொடுக்க வேண்டும் அம்மா என்று சொல்லி பிடிவாதம் கேட்ட போது அங்கே பார்த்தா சங்கிலி பூதத்தார் நம்பியானை மகன் இப்போது வேண்டும் என்று சொன்னா முழுமையாக உனக்கு தரமாட்டேன். சரி எப்படி தந்தாலும் பரவாயில்ல என் பிள்ளையை தாருங்கள் அம்மா என்று சொன்ன போது பாருங்கள் சங்கிலி பூதத்தார் கோபத்தோடு சொல்கின்றார். என்ன சொல்கின்றார்? நம்பியானை என்ன கீழகோட்டை வாசலுக்கு ஓடி வாடா நம்பியானை என்று சொல்ல பூதத்தாரும் வந்தாரே நம்பியானும் தலையதையும் தான் எடுத்து கையதிலே தான் போட்டார். கீழகோட்டை வாசலுக்கு ஓடி வாடா நம்பியானை வந்தானே நம்பியானும் தரமதையும் தான் எடுத்து அவன் கையில் தான் போட்டார். அப்படி கோபம் கொண்ட சங்கிலி பூதத்தான் தலையதை எடுத்து வாருங்கள் கீழகோட்டை வாசலுக்கு ஓடி வாடா என்று சொன்ன உடனே ஓடி வந்தான். தலை தூக்கி போட்டார். கரங்களை எடுத்து போட்டார். கால்களை எடுத்து போட்டார். அதை கண்டபோது இந்த நம்பியான் கோபம் கொண்டான். சங்கிலி பூதத்தானே சும்மா விடமாட்டேன். உன்னை கெட்டி என் மகனை எந்த இடத்தில் புதைத்து வைக்கின்றேனோ அதே இடத்தில் புதைத்து வைப்பேன் என்று சொல்லி பாருங்கள். மகனை எடுத்து பாருங்கள். அழகான ஒரு பாருங்கள் தென்னை வடலில் மூட்டிலே சென்று மகனை புதைத்து வைத்தான். புதைத்து வைத்திருக்க இந்த நம்பியான் மலையாள தேசத்தில் இருந்து மாந்திரவாதி வரவழைத்து இங்க இருக்கக்கூடிய சங்கிலி பூதத்தான் குத்துப்பிறை இசைக்கி அங்கே பேச்சியவனை அடைக்க வேண்டும் என்று சொல்லி மாந்திரவாதி அழைத்து வந்து 3 பேர் பிடித்து பாருங்கள் ஒரு குடத்துக்குள்ள அடைத்து மகனை எந்த இடத்தில் புதைத்து வைத்தானோ அந்த இடத்தில் புதைத்து வைத்தான். இப்படி இருக்கக்கூடிய சமயம் அந்த இடத்திற்கு சொந்தக்காரன் தென்காசி பட்டணத்தில் வாழ்ந்து வருகின்றார்கள். அம்மா குத்துப்பிறை இசைக்கு பார்த்தார்கள். இனிமேல் அங்க இருக்கக்கூடிய மக்கள் இங்கு வர வேண்டும் என்று சொல்லி அம்மா சென்று அங்கு வாழக்கூடிய மக்கள் எடுத்து கனவு சொன்னார்கள். அவர்கள் வந்தார்கள். அந்த இடத்தை பாருங்கள் பயிர்கள் விதைக்க வேண்டும் என்று சொல்லி ஏறு கொண்டு உழுதார்கள். உழக்கூடிய சமயம் அந்த கலசம் வெளியே வந்தது. வெளியே வந்த பொழுது பாருங்கள் திறந்து பார்த்தார்கள். சங்கிலி பூதத்தாரும் சந்தோஷமாய் அவர் வாரார். குத்துப்பிறை இசையம்மை போட்டே வந்தாளே தாயான வேட்சியம்மை போடுவாளா அந்த நல்ல இடமதியிலே அழகு பூசை வாங்கிக் கொண்டு திருக்கேரம் குடிதனியிலே சிறப்புடனே தான் இருக்கேன் நம்பிராஜன் ஆலயத்தில் அழகுடனே பூசை வாங்கி பாருங்கள் சங்கிலி பூதத்தான் குத்துப்பிறை இசைக்கு தாயான பேச்சியம்மை புறத்தை விட்டு வெளியே வந்தார்கள். அங்கு அழகாக வெள்ளியை கொண்டு வந்த மக்கள் சங்கிலி பூதத்தானுக்கும் அங்கே பேச்சியம்மனுக்கு குத்துப்பிறை இசைக்கும்